நாம் ஜெபிக்கலாம். प्रार्थना करेंगे। இந்த 7வது மாசத்தின் முதல் ஓய்வு நாள் வந்திருக்கிறோம். हम इस 7वें महीने में पहला इतवार के दिन आए हैं। கடந்த 6 மாசம் முழுவதும் கர்த்தர் நம்மை கண்மணி போல பாதுகாத்தார். पिछले 6 महीने पूरा परमेश्वर ने हमें आंखों की पुतली के समान संभाला। இந்த நாளை காணிச்ச கிருபைகளுக்காக इस दिन को याद करने को दिया हुआ अनुग्रह के நாம் लिए தேவனுக்கு நம்ம நன்றி செலுத்துவோம். हम परमेश्वर को धन्यवाद देंगे। இந்த முதல் ஓய்வு நாளில் इस पहला इतवार के दिन இந்த ஆராதனை கர்த்தர் நமக்கு நடத்தி தரும்படியாக इस आराधना को परमेश्वर हमें चला कर देने के எல்லா लिए தடைகளை கர்த்தர் மாற்றும்படியாக सारी रुकावट को परमेश्वर दूर करने के लिए பரிசுத்த ஆவியானவர் நம்மளோடு இடைபடும்படியாக पवित्र आत्मा हमारे संग रहने के எல்லா लिए தடைகளை மாற்றும்படியாக सारी रुकावट को दूर करने இந்த ஆராதனை துவக்கமாக इस आराधना की शुरुआत से நாம் ஜெபத்துக்குள்ளாக கடந்து செல்லுவோம். हम प्रार्थना की ओर जाएंगे। அவர் நல்லவர், वो अच्छा है, அவர் கிருபை என்றும் உள்ளது. वो अनुग्रह सदा की அவருடைய है। பிரசன்னமத்தில் கடந்து வரும்படியாக उसकी प्रसन्नता हमारे बीच में आने के அவருடைய लिए கிருபையினால் நம்மளை நிரப்பும்படியாக हमें अपने अनुग्रह से परमेश्वर भरने के நாம் लिए இருக்கிற இடத்துல நம்ம தேவ சமூகத்தில் ஜெபிக்கலாம். जहाँ पर हम हैं वहाँ पर बैठ के हम இந்த प्रार्थना ஓய்வு நாள் करें। ஆசீர்வாதங்கள் इस विश्राम दिन की आशीष உடைய குடும்பத்தில் தங்கும்படியாக आपके परिवार में परमेश्वर वास இந்த करे। மாசம் முழுவதும் கர்த்தர் நம்மளை நடத்தும்படியாக इस महीना पूरा परमेश्वर हमें चलाने के அவருடைய लिए பிரசன்னத்தில் மூடும்படியாக उसकी प्रसन्नता से हमें संभालने நாம் के लिए ஜெபிக்கலாம். हम प्रार्थना करेंगे। நாம் எல்லாரும் ஜெபிக்கலாம். हम प्रार्थना करेंगे। கர்த்தர் நல்லவர். Thank you Lord. Hallelujah. Hallelujah. தொல்லை கஷ்டங்கள் சூழ்ந்திடும் துன்பம் துக்கம் வரும், இன்பத்தில் துன்பம் நேரிடும், இருளாய் தோன்றும் எங்கோ சோதனை வரும் வேளையில் சொற்கேட்கும் செவியிலே பரத்திலிருந்து ஜெயம் வரும், பரன் என்னை காக்க வல்லோர். பரத்திலிருந்து ஜெயம் வரும், பரன் என்னை காக்க வல்லோர். காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கே, உண்டனக்கே, உண்டனக்கே. காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கே, காத்திடுவாய் என்றுமே, காத்திடுவாய் என்றுமே. ஐயம் மிகுந்ததொரு காலத்தில் ஆவி குறைவாத்தார், மீட்பருதீர பலத்தார் சத்துருவை வென்றே. என் பயம் யாவும் நீங்கிட்டு இயேசு கை தூக்கினார். மோட்சமெனுள்ளம் மாறிட்டே, இயேசு என்னை காக்க வல்லோர். மோட்சமெனுள்ளம் மாறிட்டே, இயேசு என்னை காக்க வல்லோர்.
பாடிடுவாய் என்றுமே. பாடலை படுத்தது போல जिस तरह हमने ये गीत गाए, நமக்கு நம்முடைய வாழ்க்கை என்ன வந்தாலும், हमारे जीवन में कुछ भी आए, என்ன கஷ்டங்கள் வந்தாலும், कोई कष्ट भी आए, எந்த தொல்லைகள் வந்தாலும், कोई तकलीफ आए, எந்த பிரச்சனைகள் வந்தாலும், कोई समस्या आए, எந்த விதமான பாடுகள் வந்தாலும், कोई प्रकार की तकलीफ आए, அருமையான பாடல் படித்தது போல जिस तरह हमने गीत गाए, என்ன வந்தாலும் நம்புவேன் चाहे कुछ भी हो जाए, मैं என் இயேசு आप पर என்று भरोसा சொல்லுது करूंगा। போல जिस तरह मैं परमेश्वर का वचन कहता है நம்முடைய வாழ்க்கையில हमारे जीवन में, ஆண்டவரே प्रभु जी, என்ன வந்தாலும் चाहे कुछ भी हो உம்மையே जाए, நான் நம்புவேன் ஆண்டவரே, मैं आप ही पर भरोसा உம்மையே करूंगा, நான் நம்புவேன் ஆண்டவரே मैं आप ही पर भरोसा என்று करूंगा, சொல்லி ऐसा இந்த कहकर காலை வேளையில इस सुबह के நம்ம समय ஆண்டவர் நோக்கி நம்ம பார்ப்போம். हम परमेश्वर की ओर देखें। கர்த்தர் நம்மள 6 மாசம் முழுதுமா பாதுகாத்தார். परमेश्वर ने 6 महीना पूरा संभाला, 7வது மாசத்துல கொண்டு इस வந்திருக்கிறார். 6वें महीने में हमें लेकर இந்த आया, முதல் ஓய்வு நாள் இல்ல, इस पहला इतवार के இந்த दिन, வாக்குத்தத்தத்தின் முதல் ஓய்வு நாள் இல்ல, इस प्रतिज्ञा की पहला दिन, கர்த்தர் இந்த ஆராதனை முழுப்பெடுத்துக் கொள்ளும்படியாக, परमेश्वर इस आराधना को आप ही स्वीकार அவருடைய करें, பிரசன்னத்தால் நிரப்பும்படியாக आपकी प्रसन्नता से हमें भर நாம் दें। ஜெபிக்கலாம். हम प्रार्थना करें। எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். हमसे अधिक प्रेम करने वाले पिता आपको हम धन्यवाद ஆண்டவரே देते हैं। இந்த ஓய்வு நாள் காலை வேளைக்காக நாங்கள் इस ஜெபிக்கிறோம். विश्राम दिन के लिए हम सुबह के समय धन्यवाद। இயேசுவே இந்த ஆராதனையை நீர் எங்களுக்கு நடத்தி தாங்கப்பா. आप इस आराधना को हमें चलाइए। பரிசுத்த அலங்கர் கர்த்தரை தொழுது விட்டு சொன்னது போல पवित्र जो मंदिर में आकर प्रवेश करने वालों करके वचन के अनुसार, ஆண்டவரே பரிசுத்த அலங்காரத்தோடு கூட, पवित्र हम जीने के लिए, நாங்கள் பரிசுத்தத்தோடு கூட हम पवित्र के साथ ஆண்டவரே நாங்கள் உம்மை தொழுது கொள்ளத்தக்கதாக, आपकी हम आराधना உம்முடைய करें, நாமத்தை உயர்த்தத்தக்கதாக, आपके नाम की ऊंचा உம்மை करें, நோக்கி பார்க்கத்தக்கதாக आपकी ओर देखने, எங்களுக்கு நல்ல கிருபைகளை கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். हमें अच्छा अनुग्रह दीजिए। ஒரு மகிமை ஆராதனையாக, एक महिमा की உம்முடைய आराधना, கிருபை நிறைந்த ஆராதனையாக, आपका अनुग्रह से भरा हुआ இந்த வல்லமை நிறைந்த ஆராதனையாக आपके सामर्थ्य से भरा हुआ ஆண்டவரே இந்த ஆராதனை மாற்றி தரும்படியாக ஜெபிக்கிறேன். इस आराधना को आप ही चलाइए। இதை பார்த்து கொண்டு இருக்கிற, इसे देखने वाले, கேட்டுக்கொண்டு இருக்கிற सुनने वाले, ஒவ்வொரு பிள்ளைகளையும் हर एक बच्चों को ஆண்டவரே நீர் ஆசீர்வதிப்பீராக. आप आशीष कीजिए। அவருடைய குடும்பங்களில நன்மைகள் கடந்து வரட்டையா, उनके परिवार में भलाई आए, ஆசீர்வாதங்கள் கடந்து வரட்டும். आशीषें आए, உம்முடைய கிருபை ஒரு குடும்பத்துக்குள்ள இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம். आपका अनुग्रह उस परिवार में बना रहे, ஆண்டவரே பெரிய காரியங்களை செய்யுங்க. बड़े काम कीजिए। கூட்ட துவக்கம் முதல் ஆண்டவரே इस प्रार्थना शुरुआत முடிவு பரியந்தமாக से अंत तक உம்முடைய கிருபை மாத்திரம் இருக்கட்டும் ஐயா. आपका अनुग्रह केवल बना நீர் रहे। எங்களோடு கூட இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். आप हमारे संग நீர் रहिए, இல்லை என்று சொன்னார், आप नहीं तो, உம்முடைய சமூகம் இல்லை என்று சொன்னார், आपका समूह नहीं तो, எங்கள் ஆராதனை வீணாக போய்விடும் हमारा ஆண்டவரே. आराधना व्यर्थ होगा। நீர் முன்பாக நிற்கும்படியாக ஜெபிக்கிறோம். आप आगे आइए, எல்லா தடைகளை மாற்றித்தாங்க. सारे रुकावट को दूर பாடல் कीजिए, வேலை ஆசீர்வதித்தாங்க. गीतों को आशीष कीजिए, வசன பகுதி ஆசீர்வதித்தாங்க. वचन की भागों को आशीष worship कीजिए, ஆசீர்வதித்தாங்க. worship को आशीष कीजिए। அதிபங்களோடு நீ பேசும்படியாக ஜெபிக்கிறோம். आप हमसे बातें कीजिए, எங்களை தாழ்த்துகிறோம். हमें झुकाते हैं। தேவநாமம் மகிமைப்படட்டும். परमेश्वर के नाम की ஆண்டவரே महिमा, தேவ தூதர் உற்று நோக்கிற ஆராதனையாக மாற்றித்தாங்க. परमेश्वर के जो स्वर्गदूत देखने वाले वो आराधना समान ஒரு कीजिए। பரலோக ஆராதனை மாற்றித்தாங்க. एक स्वर्ग की आराधना बना எங்களை दीजिए, பரிசுத்தப்படுத்தும். हमें पवित्र कीजिए, எங்களை हम தாழ்த்துகிறோம். अपने आप को झुकाते हैं, ஆசீர்வதியும். आशीष कीजिए। இயேசுவின் ஜெபங்கள் நல்ல பிதாவே. यीशु मसीह के नाम से मांगते पिता, ஆமென். आमेन। இந்த ஆராதனை துவக்கமாக इस आराधना की शुरुआत के लिए ஒரு தமிழ் பாடலையும் एक तमिल गीत को, ஒரு இந்தி பாடலையும் एक हिंदी गीत को, நம் ஆண்டு நாமத்தை மகிமைப்படுத்தி நாம் பாடுவோம். और परमेश्वर के नाम की महिमा के लिए हम गीत गाएं। எந்த நுள்ளம் புது கவியாலே பொங்க இயேசுவை பாடிடுவேன். அவர் நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம், அவரே நேசிக்கிறேன். அந்த பாடல் நம்ம படிக்கலாம். உள்ளம் புது கவியாலே பொங்க இயேசுவை பாடிடுவேன். அவர் நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம், அவரை நேசிக்கிறேன். அவர் நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம், அவரை நேசிக்கிறேன். அல்லேலூயா, துதி அல்லேலூயா, இந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா, துதி அல்லேலூயா, இந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன்.
இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளி கர்த்தரை கொண்டாடுவே. காலம் முழுவதும் காத்தாரே ஓர் சேதமும் அணுகாமே. சுத்தமாக ஆசி பொழிந்தினக்கென்றும் சுகபலன் அளித்தாரே. சுத்தமாக ஆசி பொழிந்தனக்கென்றும் சுகபலன் அளித்தாரே. அல்லேலூயா துதி அல்லேலூயா எந்த நன்மையாம் இயேசுவை பாடிடுவே. அல்லேலூயா நாம் சேர்ந்து படிக்கலாம் எல்லாரும். யா எந்த நன்மையாம் இயேசுவை பாடிடுவே. இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளி கர்த்தரை கொண்டாடுவே. இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளி கர்த்தரை கொண்டாடுவே. வேலை இமை பொழுதே தம் முகத்தை சிருஷ்டிகர் மறைத்தாரே. கடுங்கோபம் நீங்கி திரும்பவும் மேன்மேல் கிருபையும் பொழிந்தாரே. கடுங்கோபம் நீங்கி திரும்பவும் மேன்மேல் கிருபையும் பொழிந்தாரே. அல்லேலூயா துதி எல்லாம் சொல்லுமா படிக்கலாமா? எந்த நன்மையாம் இயேசுவை பாடிடுவே. அல்லேலூயா துதி அல்லேலூயா எந்த நன்மையாம் இயேசுவை பாடிடுவே. இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவே. இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவே. காலம் பெருகிட நீர் தாழும் தாம் தஞ்சமே ஆனாரே. அங்கும் இங்கும் நோய்கள் பரவி வந்தாலும் அடைக்கலம் அளித்தாரே. அங்கும் இங்கும் நோய்கள் பரவி வந்தாலும் அடைக்கலம் அளித்தாரே. அல்லேலூயா துதி அல்லேலூயா நல்ல கரங்களை தட்டி நாம் இயேசுவை பாடிடுவே. அல்லேலூயா துதி அல்லேலூயா எந்த நன்மையாம் இயேசுவை பாடிடுவே. இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவே. இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவே. கோடு விரைந்தம்மை சேர்த்திட என் கர்த்தரே வருவாரே. அவளோடு நாமும் வானத்தை நோக்கி அனுதினம் காத்திருப்போம். அவளோடு நாமும் வானத்தை நோக்கி அனுதினம் காத்திருப்போம். அல்லேலூயா நல்ல உற்சாகமாக அல்லேலூயா எந்த நன்மையாம் தேவனை உயர்த்துவோம் இடுவோம். அல்லேலூயா துதி அல்லேலூயா எந்த நன்மையாம் இயேசுவை பாடிடுவே. இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவே. இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவே.
सारे संतों के बीच में है। हम मिलके एक गीत को गाते, सब तालियां बजाकर उत्साह के साथ एक गीत को हम गाते हैं। जंगलीदार की रतियाँ, एक से बेटे समान, जंगलीदार की रतियाँ, एक से बेटे समान, नजर आता है मुझे बसी, नजर आता है मुझे बसी।
நம்முடைய ஆண்டவர் ஆராதனையில பிரியப்படுகிற தேவன். हमारा परमेश्वर आराधना को प्रिय जानता है. நம்மளை உருவாக்கின நோக்கம், हमें जो बनाया हुआ उसका मकसद, ரட்சித்த நோக்கம், उसने किया हुआ उद्धार का அபிஷேகித்த நோக்கம் எல்லாம் अभिषेक किया हुआ मकसद தேவனை உயர்த்தி பாட வேண்டும், उसकी ऊंचाई करके गाड़ी, தேவனை ஆராதிக்க வேண்டும், उसकी आराधना करने, அவரை கனப்படுத்த வேண்டும். उसकी आदर करने. இந்த ஆண்டவர் விரும்பினபடினால यही परमेश्वर ने चाहा நம்மளை है. இந்த உலகத்தில் நல்ல ஜீவனை வை கொடுத்து उसने हमें इस दुनिया में अच्छा जीवन देकर நம்மை ஆசீர்வதித்து கொண்டு வந்திருக்கிறார். उसने आशीष करके लाया நம்ம है. இந்த காலை வேளையில इस सुबह के समय, இந்த மாசத்தின் முதல் ஓய்வு நாள் வந்து இருக்கிறோம். इस महीने के पहले हम संडे आए हैं. கர்த்தர் 6 மாசம் முழுவதும் நம்மளை கண்மணியை போல பாதுகாத்தார். परमेश्वर ने 6 महीना पूरा अपनी आंखों की पुतली के समान அவர் संभाला. செய்த நன்மைகளை கொஞ்சம் யோசித்து நம்ம பார்க்கலாம். उसने किया हुआ भलाई को जरा याद करके அவர் देखिए. நம்ம மேல் வைத்ததான கிருபைகள் எண்ணி தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். उसने हम पर रखा हुआ अनुग्रह को याद करके धन्यवाद करें. எத்தனையோ இந்த உலகத்துல வியாதிகள் வந்து இருக்கிறது. इस दुनिया में कितनी बीमारी फैल चुकी ஒரு है. பயங்கரமான ஒரு உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். हम एक भयंकर इस संसार में जी रहे ஆனால் हैं. ஆண்டவரோ लेकिन परमेश्वर 6 மாசம் முதல்ல பாதுகாத்து हमें 6 महीने पूरा संभाल இந்த 7வது மாசம் முதல் ஓய்வு நாளில் इस 7वें महीने में पहला संडे அவர் கொண்டு வந்த கிருபைகளுக்காக, उसने हमें जो ले आया उस அவர் நம்மை பாராட்டின அன்புக்காக उसने हम पर किया हुआ अनुग्रह के நாம் लिए கொஞ்ச நேரமாக थोड़ी देर நாம் இருக்கிற இடத்திலே जहाँ पर हम बैठे हैं, நாம் சுத்த தேவ நோக்கி நம்ம हम பார்க்கலாம். परमेश्वर की ओर देखेंगे. அவர் ஆராதனையில பிரியப்படுகிற वो தேவன், आराधना की ओर जो प्रिय होता அவர் है, ஆராதனையை பார்க்கிற वो தேவன். आराधना को देखता है. ஆண்டவருடைய கண்கள் இங்க பதிக்கப்பட்டு இருக்கிறது. परमेश्वर की आंखें यहाँ पे लगी हुई அவருடைய हैं. பிரசன்னத்தால் நம்மளை மூடும்படியாக, उसकी प्रसन्नता से हमें அவருடைய परमेश्वर ஆவியினால நம்மளை நடத்தும்படியாக, आत्मा से परमेश्वर में அவருடைய भरने, கிருபையினால நம்மளை அவர் நிரப்பும்படியாக उसके अनुग्रह से परमेश्वर हमें भरने, நாம் எல்லாரும் இருக்கிற இடத்திலே जहाँ पे हम लोग हैं, நம்முடைய வாய்களை திறந்து अपनी जुबान को खोल ஆண்டவரே என்று நோக்கி நம்ம பார்ப்போம். प्रभु करके पुकारें. நீங்கள் எந்த நிலைமையில இருந்தாலும், आप कोई भी परिस्थिति में क्यों ना हो, எப்பேற்பட்டதான சோதனம் சூழ்நிலையில் இருந்தாலும், आप कोई भी परिस्थिति में क्यों ना எந்த हो, கட்டப்பட்ட நிலைமையில இருந்தாலும், आप कोई भी अंदर की स्थिति में क्यों ना हो, எந்த வியாதிகளுடையதான சூழ்நிலையில் இருந்தாலும், आप कोई प्रकार की बीमारी में क्यों ना हो, இந்த ஆராதனை வேளையில इस आराधना के समय அவர்களை விடுவிப்பதற்காக, वो आपको छुड़ाने के लिए, அவர் உங்களை சோத்திரம் பலப்படுத்துவதற்காக वो आपको बलवंत करने அவர் உங்க के लिए, வீட்டுக்குள்ளாக வந்து वो இருக்கிறார். आपके घर पर உங்க आया है, அருகாமையில வந்து இருக்கிறார். आपके करीब आया நீங்க है, விசுவாசத்தோடு கூட आप विश्वास के साथ, ஆண்டவரே प्रभु जी, உங்களுடைய கரத்தை நான் பிடிக்கிறேன்பா, मैं आपके हाथ को थाम रहा हूँ, நீங்களும் என்னுடைய கரத்தை பிடித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி आप भी मेरे हाथ को थाम நீங்கள் लीजिए. சொல்ல வேண்டும் சொன்னார். अगर आप ऐसा करें, நீங்க ஒருவேளை படுக்கையாக இருக்கலாம், या फिर आप ऐसे बिस्तर में पड़े हो, வியாதியில பல நாட்களா கஷ்டப்பட்டு கொண்டு या இருக்கலாம், बीमार में कई दिन से आप कष्ट उठा रहे ஐயோ हो, என்ன செய்வேன் என்று கலங்கி நின்று கொண்டு இருக்கலாம், भाई मैं क्या करूं करके चिंतित में ஏதோ हो, ஒரு வேதனையோடு இந்த அருமையான காலில் உட்கார்ந்து கொண்டு இருக்கலாம். कोई तो दर्द में यहाँ पे आप बैठे होंगे, என்னை புரிந்து கொள்வதற்கு யாரும் இல்லை, मुझे समझने वाला कोई नहीं है, என்னை விசாரிப்பதற்கு யாரும் இல்லை, मुझे पूछताछ करने वाला कोई नहीं என்னுடைய है, வாழ்க்கை எனக்கு கஷ்டமாக காணப்படுகிறது, मेरी जिंदगी मेरी बहुत ही तकलीफ என்னுடைய है, குடும்பம் எப்படி இருக்குமோ, मेरे परिवार कैसा எப்படி होगा, நான் மாசத்தை கடைப்பேனோ ये महीना में कैसा पार என்று करूंगा, கலங்கி நின்று கொண்டு இருக்கிறீங்களா? ऐसा चिंतित में है கர்த்தருடைய क्या? கரத்தை பிடிக்கிறார், प्रभु आपका हाथ थाम உங்க रहा है, கரத்தை பிடித்து சொல்லுகிறார், आपके हाथ थाम करके மகனே நீ कह रहा है, பயப்படாத, बेटा तू मत डर, மகளே நீ பயப்படாத, बेटी तू मत डर, உன்னை நான் தெரிந்து கொண்டேன், मैंने तुझे चुना है, தாய் கருவில் உருவாகும் முன்னே माँ के गर्भ से चुनने உன்னை के நான் पहले தெரிந்து கொண்டேன். मैंने तुझे चुना हो, ஆண்டவர்களை தெரிந்து கொண்டபடியினால, परमेश्वर ने आपको चुना है, ஆண்ட உலகத்துக்கு வைத்தபடியினால परमेश्वर आपको संसार में உங்களை रखा அவர் है, கைவிட वो மாட்டார். आपका हाथ नहीं छोड़ेगा, அவர் உங்களை वो பலப்படுத்துவார், आपको बल देगा, உங்களை அவர் தைரியப்படுத்துவார், आपको हिम्मत देगा, அவருடைய சித்தத்தை उसकी मर्जी உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேற்றுவார். आपके जीवन में पूरा எல்லாரும் करेगा। செபிக்கலாம், आप सब प्रार्थना कीजिए, எல்லாரும் सब செபிக்கலாம், प्रार्थना कीजिए, மகிழ்ச்சியோடு ஆராதிக்கலாம். आनंद के साथ ஒரு आराधना பாடலை करें, படித்து, एक गीत को गाकर, ஒரு பாடலை படித்து हम एक गीत गाकर, தேவன் ஆராதிக்கலாம். हम प्रभु के आराधना ராஜாவும் மாளிகையில் करें। राजा तेरे महल में ராப்பகலாய் அமர்ந்திருப்பேன், रात दिन में बैठा துதித்து हूँ, மகிழ்ந்திருப்பேன், स्तुति से मैं मगन हो துயரம் जाऊँ, மறந்திருப்பேன், और सर दुख को எல்லா भूल जाऊँ, துயரத்தை மறந்து सब दुख को भूलकर, உங்க 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 மூஞ்சில आपके चेहरे உங்க पर, முகத்துல आपके चेहरे ஒரு पर சிரித்த முகத்தோடு கூட एक मुस्कुराहट के உங்க साथ, எல்லா வேதனைகளை எல்லாவற்றை தூர இருந்து விட்டு आपका सारा दर्द को दूर உங்க कर, பாடுகளை தூரத்தை வைத்து விட்டு आपका दर्द को दूर होकर, தேவன் ஆராதிக்கும் பொழுது परमेश्वर की आराधना துக்க करोगे, முகமா இருக்காதபடிக்கு दुख के चेहरे पे
மகிழ்ச்சியோடு ஆராதிப்போமா? आनंद से आराधना எங்களோடு करेंगे। சேர்ந்து ஆராதிங்க. हमारे साथ मिलकर உடைய आराधना பிரசன்னம் करेंगे। உங்களை தாங்கிக் கொண்டே இருக்கிறது. आपका प्रसन्नता परमेश्वर சத்துருவின் வல்லமையாண்டு முறியடிக்க போகிறார். शत्रु का बल को परमेश्वर तोड़ रहा है। நாம் ஆராதனை கடந்து செல்லுவோம். என் கோட்டையே ஆராதனை உமக்கே, என் பலனே என் கோட்டையே ஆராதனை உமக்கே, மறைவிடமே என் உறைவிடமே ஆராதனை உமக்கே, மறைவிடமே என் உறைவிடமே
ஆராதனா ஆராதனா அப்பா பிதா तुझको मिले तेरे मेल में तार हो राजा तेरे मेल में रात दिन में बेकार हो स्तुति में मन हो जाओ सब दुख में भूल जाओ आराधना सब लोग बोलेंगे आराधना अप्पा पिता तुझको मिले आराधना आराधना अप्पा पिता तुझको मिले हालेलूया 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 அவர் நமக்கு பலனாக காணப்படுகிறார் कोई हमारा बल है, அவர் நமக்கு கோட்டையாக காணப்படுகிறார் कोई हमारा गढ़ है, அவர் நமக்கு மறைவிடமாக காணப்படுகிறார் कोई हमारा शरणस्थान है, அவரே நமக்கு உறைவிடமாக कोई காணப்படுகிறார் हमारा आधार है। அந்த ஆண்டவர் உங்க மத்தியில் அவர் கடந்து வந்து இருக்கிறார் कोई परमेश्वर आपके पास அந்த आया, ஆண்டவர் உங்க மத்தியில் அசைவாடி கொண்டு இருக்கிறார் कोई परमेश्वर आपके बीच मंडरा रहा அந்த है, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க வந்து இருக்கிறார் कोई परमेश्वर आपको आशीष करना ஆண்டவருடைய चाहता है। சமூகத்தில் வந்து இருக்கிற தேவனுடைய பிள்ளையே परमेश्वर के चरणों में आए எந்த காரியத்தை கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறீர்கள் कौन से कार्य से तुम चिंतित हो, எந்த காரியத்தை குறித்து பயத்தோடு காணப்பட்டு கொண்டு இருக்கிறீர்கள் कौन से कार्य से तुम डरते हो। இந்த 7வது மாசத்துல इस 7वां महीने உயிருள்ள தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் जीवित परमेश्वर खुदा कहता है, வல்லமையுள்ள கர்த்தர் சொல்லுகிறார் सामर्थ्य परमेश्वर कहता நான் है, உனக்காக நான் வழக்காடுவேன் मैं तेरे लिए लड़ाई करूंगा, நான் உனக்காக நான் யுத்தம் பண்ணுவேன் मैं तेरे लिए युद्ध करूंगा, நான் உனக்காக ஜெயத்தை நான் கொடுப்பேன் मैं तेरे लिए विजय दूंगा, நான் உனக்காக எல்லாவற்றையும் நான் செய்து முடிக்கிற तेरे தேவன் लिए सबका सब कुछ கர்த்தருடைய करूंगा। வார்த்தை உங்கள் மத்தியில கடந்து வந்து கொண்டு இருக்கிறது परमेश्वर का वचन आपकी तरफ आ தீர்க்க रहा है। தரிசன மருத்துவ வசனமாக கடந்து வந்து கொண்டு இருக்கிறது एक भविष्यवाणी का वचन आपके நீங்க पास அதை आ रहा है। ஏற்றுக்கொள்ளும் பொழுது अगर आप उससे स्वीकार இது करेंगे, எனக்கு அதை ஏற்றுக்கொள்ளும் பொழுது फिर मेरे लिए करके आप बोलोगे, அது உங்களுக்காக वो आपके लिए, அது வருகிற வார்த்தையாக மாற்றிவிடும் आपके लिए वो आपका शब्द बन எல்லாரும் जाएगा। செபிக்கலாம் सभी प्रार्थना कीजिए, எல்லாரும் செபிக்கலாம் सभी लोग प्रार्थना நம்முடைய कीजिए। தேவன் நல்லவன் हमारा परमेश्वर अच्छा நம்முடைய है, தேவன் நல்லவன் हमारा प्रभु अच्छा है। இதோ கலக்கத்தோடு இருக்கிறீங்களா कुछ तो चिंता में है இதோ क्या? கலக்கத்தோடு கொண்டு இருக்கிறீங்களா तो घबराहट में है என்னுடைய क्या? வாழ்க்கை முடிந்து விட்டது मेरी जिंदगी खत्म हो गई, என்னுடைய ஊழியம் முடிந்து விட்டது मेरी सेवा खत्म हो என்னுடைய गई, குடும்பம் வாழ்க்கை முடிந்து விட்டது मेरी पारिवारिक जीवन खत्म ஐயோ हो गई, எனக்கு யாரும் இல்லை मेरे लिए कोई नहीं என்னை है, விசாரிக்க யாரும் இல்லை मेरे लिए पूछताछ करने वाला कोई नहीं என்னை है, கேட்பதற்கு யாரும் இல்லை मेरी चिंता करने वाला இந்த कोई கலிங்க नहीं है। நின்று கொண்டு இருக்கிறீர்களா ऐसी चिंता में है ஓ क्या? வல்லமையின் தேவன் ये सामर्थ्य परमेश्वर, பராக்கிரமமுள்ள ये தேவன் पराक्रमी परमेश्वर, அவர் சொல்லுகிறார் कहता है, அவர் சொல்லுகிறார் कहता है, இஸ்ரவேலே பயப்படாதே इस्राएल तू मत डर, யாக்கோபே நீ பயப்படாதே याकूब तू मत डर, அபிரகாமே நீ பயப்படாதே ये अब्राहम तू मत डर, தானியேலே நீ பயப்படாதே दानियेल तू मत डर, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் मैं तेरे साथ हूँ, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் मेरे साथ हूँ, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை मैं तुझे छोड़ूंगा, நான் उन्हें விட்டு கைவிடுவதும் இல்லை वरना मैं तुझे त्यागूंगा। நான் ஆபிரகாமின் मैं தேவனும் अब्राहम का परमेश्वर, நான் ஈசாக்கின் தேவனும் मैं इसहाक का परमेश्वर, நான் யாக்கோபின் தேவனுமாய் मैं இருக்கிறேன் याकूब का परमेश्वर, அந்த ஆபிரகாமுக்கு उसने अब्राहम அந்த को, ஈசாக்குக்கு சர்வ வல்லமையுள்ள தேவனாக வெளிப்பட்ட தேவன் நான் सर्वशक्ति परमेश्वर मैं हूँ, சர்வ வல்லமையுள்ள தேவனாக வெளிப்பட்ட தேவன் நான் सर्वशक्तिमान परमेश्वर मैं உன் हूँ। கரத்தை பிடித்து நான் मैं சொல்லுகிறேன் हाथ थाम कर कहता உன்னுடைய हूँ, கரத்தை பிடித்து நான் मैं சொல்லுகிறேன் हाथ थाम कर कहता நீ हूँ, பயப்படாத मत डर, நீ பயப்படாத இந்த உலகத்தின் முடிவு பரியந்தமும் संसार के अंत சகல நாட்களிலும் पूरे दिन என் பிள்ளையே मेरे बच्चों நான் உன்னோடு கூட இருக்கிறேன் तेरे साथ हूँ, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் तेरे साथ
உன்னோடு போராடினவர்களை जो कोई तुमसे लड़ाई किए தேடியும் காணாதிருப்பார். ढूंढ कर भी नहीं पाएगा। அவர்களில் பொருளாவார்கள். यहाँ वहाँ भटक जाएंगे। அவர்களில் பொருளாவார்கள். कोई इधर उधर हो ஓ, जाएगा। நீ எந்த காரியத்துக்காக போராடி கொண்டு இருக்கிறாயோ, कौन से कार्य के लिए लड़ाई कर रहा है? எதற்காக நடந்து கொண்டு இருக்கிறாயோ, कौन सी चीज के लिए रो இன்றைக்கு रहा है? கர்த்தர் சொல்லுகிறார், आज प्रभु कहता இனி है, நீ அழுது கொண்டு இரு. आज तू नहीं रोएगी। இனி நீ அழுது கொண்டு இரு. आज से तू नहीं உன் रोएगी। வேண்டுதல் கேட்கப்பட்டது. तेरी विनती सुन ली। உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. तेरी विनती सुन உன் ली। கண்ணீரை துடைக்கிற கர்த்தர், तेरे आंसू को पोंछने वाला உன்னுடைய கண்ணீரை परमेश्वर। துடைக்கிற तेरे கர்த்தர், आंसू को पोंछने உன் वाला பக்கத்துல परमेश्वर। நான் இருக்கிறேன். तेरे पास உன் பக்கத்துல நான் இருக்கிறேன். तेरे पास ஓ ஆண்டவரே, உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. अपने बच्चों को आशीष உடைய दीजिए। பிள்ளைகளை உயர்த்துவீராக. अपने बच्चों को ऊंचा உடைய பிள்ளைகளை कीजिए। பலப்படுத்துவீராக. अपने बच्चों को बलवन्त உடைய பிள்ளைகளை कीजिए। ஆண்டவரே, ஆண்டவர் வீழ்த்தியும்படியாக अपने செபிக்கிறேன். बच्चों को आप चिल्लाइए। அந்தகார வல்லமைகள், अंधकार की सामर्थ, சாத்தானின் கிரியைகள், शैतान की क्रियाएं, செய்வின கட்டுகள், जादूटोना பில்லி क्रियाएं, சுனி ஆவிகள், और जो भावी की आत्माएं, பொல்லாத ஆவிகள், बुराई आत्माएं, மனுஷிக ஆவிகள், मनुष्य की ஓ आत्माएं, பொல்லாத கிரியைகள், बुराई दृष्टि की மாம்சத்தின் இச்சைகள், शारीरिक की इच्छा, கண்களின் இச்சைகள், आंखों की अभिलाषा, ஜீவனத்தின் இச்சைகள், जीवन की कमर, இயேசுவின் நாமத்தினால यीशु मसीह के नाम से நிர்மலமாக்குகிறோம். हम निकालते हैं। பிசாசை கட்டுகிறோம். शैतान को बांधते வஞ்சிக்கிற हैं। ஆவிகளை, भरमाने वाली आत्मा, குடும்பத்துல குழப்பத்தை கொண்டு வருகிற ஆவிகளை, परिवार में गड़बड़ी लाने वाली आत्मा, போராட்டங்களை கொண்டு வருகிற ஆவிகளை, समस्या को लाने वाली आत्मा, சமாதான குறைச்சலை கொண்டு வர ஆவிகளை शांति को बिगाड़ने वाली இயேசுவின் आत्मा, நாமத்துல यीशु के नाम से கட்டுகிற हम बांधते हैं। கட்டுகிற बांधते हैं। ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளாக हर एक के परिवार, தேவ பிரசன்னம் இருப்பதாக, परमेश्वर की प्रसन्नता தேவ रहे, மகிமை இருப்பதாக. उसके तेज बना ஆண்டவரே, रहे। प्रभु जी, உடைய பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளும்படியாக நாங்கள் अपने செபிக்கிறோம். बच्चों को रक्षा कीजिए। Thank you Lord. Hallelujah. நல்லவர் 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 ஆண்டவரே. Hallelujah. 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 Amen. 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 உயிரோடு எழுந்த தேவன் ஆண்டவரே. और जीव उठा परमेश्वर, நீ சர்வ வல்லமுள்ள தேவன் அப்பா. आप सर्वशक्तिमान உடைய हैं। பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நான் अपने செபிக்கிறேன். बच्चों को आशीष உடைய பிள்ளைகளை பலப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. बच्चों को बलवन्त कीजिए। ஆண்டவரே, அப்போஸ்தலன் பவுல் சொன்னது போல पौलुस कहता है, என்னை பலப்படுத்த கிறிஸ்துவினாலே मुझे सामर्थ देने वाले मसीह எல்லாவற்றையும் செய்ய सब कुछ कर எனக்கு பலன் சொன்னது போல मुझे बल है இந்த விளத்தால பிள்ளைகள் நிரப்பும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். सामर्थ से अपने बच्चों को भर दीजिए। ஒவ்வொரு பேர் ஆசீர்வதிப்பீராக. नाम लेकर हर एक को आशीष சிறு பிள்ளைகள் முதல் बच्चों से लेकर பெரியவர்கள் வரைக்குமாக बड़ों तक தேவ பாதுகாப்பு இருக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். परमेश्वर का रक्षक இந்த रहे। பிரசன்னத்தால மூடுங்கப்பா. आपके प्रसन्नता से எங்களை முற்றிலுமாக தாழ்த்துகிறோம். अपने आप को தொடர்ந்து நடக்கிற ஒவ்வொரு பகுதியில் கரம் கொண்டு இருக்கும்படியாக செபிக்கிறோம். लगातार हर एक बात में परमेश्वर की आत्मा ஆசீர்வதியும் आशीष இயேசுவின் மூலம் ஜெபங்களும் ஜீவ நல்ல பிதாவே. यीशु मसीह के नाम से मांगते हैं। ஆமென். आमीन। परमेश्वर के नाम की महिमा हो। इतने देर हमने परमेश्वर की आराधना किया, गीत गाए। आप सब मगन में होंगे करके हम विश्वास करते हैं। आपका सब दुख आनंद में ज़रूर बदला है, हमने महसूस किया है। अब चलिए हम थोड़ी देर भजन संगीता 86 को हम ध्यान करने जा रहे हैं। भजन सैम्स 86, भजन संगीता 86, ये हम आज ध्यान करने जा रहे हैं। इस भजन संगीता सहायता के लिए प्रार्थना और कहा गया है ये दाऊद का भजन है करके। इस भजन में पहला से लेके 17 वचन तक यहाँ पे दिया गया है। तो इस भजन संगीता में हम लोग 3 भाग डिवाइड करेंगे। पहला भाग हम पहला वचन से लेके 6वां वचन तक हम देखेंगे तो एक अधिकार का प्रार्थना यानी एक हक का प्रार्थना। दाऊद एक हक से और एक अधिकार से वो परमेश्वर से प्रार्थना करता है। दूसरा, वही प्रार्थना करने वाला दाऊद कहता है कि मैं वही परमेश्वर पर भरोसा रखता हूँ। 7वां वचन से लेके 10वां वचन तक में वो कहा गया है कि वो परमेश्वर पर भरोसा रखा है। 11 वचन से लेके 17 वचन में देखेंगे तो वो परमेश्वर से विनती करता है। तो हम ऐसे 3 भाग हम लोग देख रहे हैं। तो पहला हम देखेंगे, पहला वचन से लेके 6 वचन तक में हम पढ़ सकते हैं कि दाऊद परमेश्वर से हक से और अधिकार से प्रार्थना करता है। ये एक सोचने आपको समझने में और सुनने में थोड़ा अलग लगेगा, लेकिन कभी हमने सोचा हम कभी परमेश्वर से अधिकार से कभी प्रार्थना किया है क्या, हक से प्रार्थना किया है क्या? और हम ऐसा क्यों करेंगे? क्योंकि वो हमारा पिता है और हम उसके
संतान है, इसलिए हम हक और अधिकार से वही प्रार्थना करते हैं। वैसे दाऊद भी हक से प्रार्थना किया है। किस किस कारण के लिए उसने प्रार्थना किया है? वो पहला इसलिए प्रार्थना करता है कि परमेश्वर तूने मेरी प्रार्थना को क्या किया है, सुना है। हम हमेशा प्रार्थना पहले क्या करते हैं, धन्यवाद देते हैं, स्तुति करते हैं, उसके बाद अपना जो भी है वो सब कुछ हम लोग शेयर करते, बोलते हैं मेरे को ये तकलीफ है, मेरा ये चाहिए, मुझे वो चाहिए, मेरे जीवन में ये संकट है, मेरे जीवन में ये तकलीफ है, ये सब हम लोग बोलते हैं। लेकिन दाऊद का प्रार्थना एक अलग है। वो पहला सब धन्यवाद कह के दूसरा ये कहता है कि वो परमेश्वर को कहता है, परमेश्वर आपने मेरे प्रार्थना को सुना है। ये उसका एक अलग प्रकार की प्रार्थना है। वो कहता है कि तू मेरी प्रार्थना सुना है, इसके लिए धन्यवाद। वो परमेश्वर से विनती करता है कि परमेश्वर हक अपना हक जताता है कि परमेश्वर तूने मेरी प्रार्थना को क्या किया है, सुना है। कभी आपने महसूस किया है परमेश्वर ने हमारी प्रार्थना सुना है करके? हाँ, हमेशा परमेश्वर हमारी प्रार्थना को क्या करता है, वो सुनता है, ध्यान लगाता है और कहता है कि मेरी प्राण की क्या करना, रक्षा करना। पहला वचन में लिखा है कि ये होगा, कान लगाकर मेरी सुन ले, क्योंकि मैं दीन और दरिद्र हूँ। मेरे प्राण की रक्षा कर, क्योंकि मैं भक्त हूँ। तू मेरा परमेश्वर है, इसलिए अपने दास का जिसका भरोसा तुझ पर है उद्धार कर। देखा, यही हक से वो कहता है कि तू मेरी प्राण की क्या करना, रक्षा करना, क्योंकि मैं तेरा भक्त हूँ। आज हम किसके भक्त हैं? संसार के भक्त है या परमेश्वर का भक्त है? परमेश्वर का भक्त है तो हम हक से कह सकेंगे कि हे परमेश्वर तू मेरी प्राण की क्या करना, रक्षा करना। वचन में कहा गया है कि अगर हम इस दुनिया की सब चीजों को हम लाभ में लेकर आए, बहुत ही मेहनत करके हम कमा ले और ये पूरे दुनिया को लाभ में हम लेकर आए, पर अपनी प्राण की नष्ट किया तो उसे कुछ लाभ नहीं करके हम वचन में देखते हैं। तो प्राण एकदम इम्पोर्टेंट, एक मनुष्य के शरीर में एक प्राण की बहुत ही आवश्यकता है। इसीलिए दाऊद पहले ही कहता है कि प्रभु तू मेरी प्रार्थना सुना है और इतना ही नहीं, मेरी प्राण की क्या करना, रक्षा करना। और प्रार्थना करता है कि तू ऐसे करने से मेरा मन क्या होता है, आनंदित होता है। अपने दास को मन को आनंदित कर, क्योंकि हे प्रभु मैं अपने मन तेरी ओर लगाता हूँ। जब कभी हम परमेश्वर की ओर हमारा हृदय, हमारा मन लगाते हैं तो हमेशा हमारे मन में क्या रहता है, आनंदित रहता है। और जो अपना जो हृदय की, मन की जो खुशी रहती है, मन की जो आनंद रहती है, मन की जो कला रहती है, वो हमारे चेहरे में क्या करती है, दिखाई देती है। इसीलिए अगर जब मन के अंदर दुखी है तो हमारा चेहरे में ऑटोमेटिकली क्या करता है, दुखी दिखाई देता है। अगर हमारे मन में आनंदित है तो हमारा चेहरे में भी क्या दिखाई देगा, आनंदित दिखाई देगा। इसीलिए कहता है दाऊद कहता है कि हे परमेश्वर मेरे चेहरे पे नहीं, मेरे मन में क्या करना, मुझे आनंदित देना, मुझे मन को आनंदित कर। और उतना ही नहीं, वो एक और बात कहता है कि हे प्रभु तू भला और क्षमा करने वाला परमेश्वर है। रोज वो क्षमा मांगता है, हर एक दिन, हर एक कार्य में। परमेश्वर आज के दिन मैंने कुछ गलती किया तो क्या करो, क्षमा करो, ये हक से कहता है। और इतना ही नहीं, अपनी करुणा के लिए प्रार्थना करता है। परमेश्वर की दया, परमेश्वर की करुणा हमारे जीवन में नहीं है तो हम कुछ भी नहीं कर सकते हैं। तो पहला हमने देखा कि परमेश्वर से दाऊद हक से प्रार्थना करता है, अधिकार से प्रार्थना करता है। क्यों? क्योंकि वो अपनी प्राण की रक्षा करने के लिए, अपनी पापों की क्षमा के लिए, अपनी करुणा के लिए और अपने मन की आनंदित के लिए। दूसरा हम देखेंगे 7वां वचन से लेके 10वां वचन तक को हम देखेंगे तो वो परमेश्वर पर क्या करता है, भरोसा करता है। भरोसा हम लोग कब करते हैं, जब भी परमेश्वर हमारी प्रार्थना सुनता है तो हम और हमारा भरोसा क्या करता है, एक स्टेप बढ़ जाता है। दूसरा ऐसा और एक अनेक लोग होता है कि कुछ आश्चर्य कर्म देखता है, कुछ आश्चर्य उनके जीवन में कभी नहीं हो सकता है, अचानक से हो गया तो क्या हो जाता है, वो और भी क्या हो जाता है, उनको परमेश्वर के अंदर भरोसा होता है। देखो दाऊद कहता है कि संकट के दिन में मैंने तुझको पुकारा और तूने मेरी क्या कर दी, सुन ली। संकट के समय दाऊद के जीवन में कई प्रकार के संकट आए, अपने जीवन में तो नहीं आया लेकिन उसके जीवन में बहुत सारे संकट आया है। उस संकट में उसने परमेश्वर को पुकारने के कारण परमेश्वर ने उसकी सुना। इसीलिए वो कहता है कि मैं उस परमेश्वर पर क्या करता हूँ, भरोसा करता हूँ। जो प्रार्थना मेरी सुना है उसको पर मैं भरोसा कर। उतना ही नहीं, वो कहता है तू महान और आश्चर्य कर्म करने वाला केवल तू ही परमेश्वर है। सच में
डॉक्टर कोई आश्चर्य काम नहीं कर सकता है, मनुष्य कोई आश्चर्य काम नहीं कर सकता है, केवल परमेश्वर ही आश्चर्य काम कर सकता है। इसीलिए दाऊद कहता है कि परमेश्वर तू आश्चर्य काम करने वाला, तू महान है और केवल तू ही वो परमेश्वर है और केवल तू ही है जो आश्चर्य काम कर सकता है। दाऊद दूसरा ये कहता है कि परमेश्वर को मैं भरोसा इसलिए करता हूँ क्योंकि उसने मेरी प्रार्थना सुना है, और क्यों इतना ही नहीं, उसने मुझे आश्चर्य कर्म, मेरे जीवन में उसने आश्चर्य काम किया है। आपके जीवन में परमेश्वर ने क्या आश्चर्य काम किया है? अपने नया महीना में आए सबके जीवन में परमेश्वर ने कुछ ना कुछ तो आश्चर्य काम किया है। उस परमेश्वर को धन्यवाद कीजिए और परमेश्वर पर क्या कीजिए? भरोसा कीजिए। तीसरा हम देखते हैं 11 से लेकर 17 वचन तक परमेश्वर से वो विनती करता है। अब भी वो विनती करता है अपने जीवन में उसको क्या क्या चाहिए, उसका जीवन में क्या संकट है, क्या परेशान है, वो क्या चाहिए अपने जीवन में आगे बढ़ने की, उसकी क्या जरूरत है, वो अभी विनती करता है। पहला क्या प्रार्थना करता है कि मार्ग, मतलब सत्य मार्ग के लिए वो प्रार्थना करता है। आज हम देखते ही थे कितने सारे मार्ग हैं और लोग कौन सा मार्ग चुनते हैं? झूठा मार्ग चुनते हैं, सत्य मार्ग को कोई नहीं चाहता है। दाऊद कहता है, ए यहोवा अपना मार्ग मुझे दिखा, तब मैं तेरी सत्य के मार्ग में चलूंगा। आज लोग कौन से मार्ग में चलने के लिए तड़प रहे, भटक गए हैं, सही रास्ता उनको पता नहीं है। दाऊद यही कहता है, प्रभु मुझे सही मार्ग दिखा, सही और सत्य का मार्ग दिखा। उतना ही नहीं, दाऊद दूसरा कहता है कि परमेश्वर मुझे एक मन दे। आज लोगों को एक मन नहीं है, एक मन इधर है, एक मन उधर है, एक मन यहाँ है, एक मन वहाँ है, ऐसा नहीं। हमारा मन एक ही जगह में रहना चाहिए, वो भी परमेश्वर के पास, परमेश्वर के करीब। तब देखो हम दुनिया में बहुत सारे कार्य कर सकते हैं। वही दाऊद कहता है कि प्रभु जी मुझे एक मन दीजिए, मैं परमेश्वर अपने संपूर्ण मन से, ताकि मैं तेरी क्या करूँ? धन्यवाद करूँ। मैं आधा मन से नहीं, आधा अधूरा मन से नहीं, मैं पूरे मन से आपका क्या करूँ? धन्यवाद दूँ। और उतना नहीं कहता है, अपने अनुग्रह के लिए वो विनती करता है। परमेश्वर अनुग्रहकारी परमेश्वर है, दयालु परमेश्वर है। प्रभु मुझे तेरी अनुग्रह की आवश्यकता है करके कहता है। और उतना ही नहीं, वो कहता है कि हे प्रभु जी अपने दास को तू क्या कर? शक्ति दे। संसार में हमें शक्ति की बहुत ही आवश्यकता है, बिना कोई ताकत से हम नहीं कुछ कर सकते। और आज के ज़माने में हम देखेंगे तो, इस बीमारी के समय में देखेंगे तो हमें शक्ति, परमेश्वर की शक्ति की बहुत ही आवश्यकता है। और उतना ही नहीं, कहता है कि परमेश्वर तू मेरा उद्धार करना, मेरा क्या करना? उद्धार कर, अपने दास के पुत्र को तो उद्धार करना, मुझे उद्धार कर इस अनेक पापों से, इस पाप भरे दुनिया से, इस श्रापों से मुझे उद्धार कर करके दाऊद परमेश्वर से विनती करता है। आखिरी ये कहता है कि परमेश्वर ये सब मेरे जीवन में रहता है तो मेरे जीवन में शांति बना रहता है, इसलिए मुझे शांति की भी क्या है? आवश्यकता। आज आप किसी के पास पूछ के देखिए आपके पास शांति है क्या? वो कहेंगे पता नहीं शांति कहाँ चला गया, अभी तो लॉकडाउन है, घर पे सब बना रहे हैं। वो कहेंगे और ही मेरी अशांति, मेरे घर से क्या हो गया? चला गया। मेरे घर में शांति ही नहीं है, जितना शांति था उतना भी क्या हो गया? चला गया। पता नहीं लॉकडाउन कभी और कितना और बढ़ने वाला है और कितना शांति जाने वाला है, पता नहीं करके लोग कहते हैं। लेकिन नहीं, हम प्रार्थना करेंगे, प्रभु से विनती करेंगे, गिड़गिड़ाएंगे, हे प्रभु जी मेरी शांति मेरे परिवार पे, मुझ पे, हम सब पे बना रहने के लिए मैं आपसे विनती करता हूँ करके हम सब कहेंगे। आखिरी में कहता है 17 वचन में, मुझे भलाई का कोई चिन्ह दिखा जिसे देखकर मेरी बैरी निराश हो, क्योंकि हे यहोवा तूने अपने आप मेरी सहायता की और मुझे शांति दी है। हाँ, दाऊद ये सब प्रार्थना करके कहता है आखिरी में कि प्रभु एक चिन्ह मुझे दिखाना। क्या आज हम लोग सब कहेंगे परमेश्वर आप भी मुझे एक चिन्ह दिखाए, ताकि मेरे पास आप है, इस तकलीफ में आप मेरे साथ है करके बैरी लोग, दुष्ट लोग, शैतान भी देखे ताकि मेरे साथ आप है करके। परमेश्वर ये देखकर बैरी निराश हो, क्योंकि ये हुआ तो अपने आप मेरी सहायता कर कि मुझे शांति हो। ये सब हम कहेंगे। आइए हम सब प्रार्थना करेंगे। धन्यवाद प्रभु जी, जिस तरह हमने वचन यहाँ पे ध्यान किया है प्रभु, वही तरह प्रभु हमें आप परमेश्वर आपसे विनती करते हैं, क्योंकि आप हमारी प्रार्थना सुनते हैं, हमारे संकट में बचाने वाला परमेश्वर। हम आप पर भरोसा करते हैं प्रभु जी, हम आपसे विनती करते हैं प्रभु जी, हमारे परिवार, हमारे कलीसिया के लोगों के ऊपर, हमारे परमेश्वर इर्द गिर्द के ऊपर परमेश्वर आपकी शांति बनाए है।
परमेश्वर आपका एक चिन्ह हम हर एक के परिवार में रख दीजिए, ताकि लोग देखकर जाने सचमुच परमेश्वर इनके साथ है करके पहचानने के लिए हम एक कार्य कीजिए। आपने प्रार्थना सुना है, धन्यवाद। प्रभु यीशु के नाम से मांगते पिता, பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. परमेश्वर के पवित्र नाम की महिमा हो। இந்த அருமையான காலை வேளைக்காக கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். इस सुबह के समय के लिए परमेश्वर को धन्यवाद देते हैं। கடந்த 6 மாசம் முழுதும் கர்த்தர் நம்மளுடைய கரத்திலே ஏந்தி நம்மளை இந்த 7வது மாசத்துல நம்மளை கொண்டு வந்திருக்கிறார். परमेश्वर ने 6 महीना पूरा अपने हाथ को थाम कर और हमें 7वें महीने में लेकर आया இந்த है। 7வது மாசத்துல புதிய ஜீவனையும் புதிய பலத்தை நமக்கு கொடுத்து நம்மளை அவர் வழிநடத்தி கொண்டு வந்திருக்கிறார். और इस 7वें महीने में हमें नया जीवन देकर हमें चलाकर आया है। அதை எண்ணி தேவனுக்கு நம்ம நன்றி செலுத்தணும். उसे याद करके हम परमेश्वर को धन्यवाद देना சோதர चाहिए। அவர் நல்லவர் நன்மை செய்கிற தேவன். वो भला है और भलाई काम करता இந்த है। அருமையான காலை வேளையில इस सुबह के समय இயேசுவின் நாமத்தினால यीशु मसीह के नाम से உங்க எல்லாருக்கும் आप सबको அன்பின் நல்ல வாழ்த்துரை தெரிவித்துக் கொள்கிறேன். प्रेम के अभिवादन करते हैं। கர்த்தர் உங்களை அதிகம் ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर आप सबको अधिक आशीष करें। நீங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்குன்னு கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். हम विश्वास करते हैं कि आप प्रभु में आनंदित हो। தேவ கிருபை தொடர்ந்து உங்களை தாங்கும்படியாக ஆண்டவரிடத்தில் நான் கேட்கிறேன். परमेश्वर का अनुग्रह आपके संग रहने के लिए प्रभु से मैं विनती करता हूँ। எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். हमारे लिए भी प्रार्थना कीजिए। எங்களுடைய குடும்பத்துக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். हमारे परिवारों के लिए प्रार्थना எங்களுடைய कीजिए। ஊழியர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். हमारे सेवकाई के लिए प्रार्थना சோதர कीजिए। ஆண்டவருக்காக கடைசி மூச்சு இருக்கிற வரைக்குமாக परमेश्वर के लिए आखिरी श्वास रहने तक இந்த உலகத்துல பரிசுத்தமாக வாழ்ந்து इस दुनिया में पवित्र से जी कर அவருக்காக ஊழியம் செய்யும்படியாக उसके लिए सेवकाई करने के எங்களை लिए ஆண்டவர் நடத்தும்படியாக परमेश्वर हमें चलाने के लिए ஜெபிக்கும்படி அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். प्रार्थना करने के लिए हम आपसे विनती करते உங்க हैं। ஜெபத்தா நீங்கள் இதுவரைக்குமாக தாங்கினது. आपकी प्रार्थना ही अब तक हमें संभाला है। நீங்கள் காட்டின அன்பு எங்களை இதுவரைக்குமாக கொண்டு வந்திருக்கிறது. आपने दिखा हुआ प्रेम अभी तक हमें परमेश्वर நீங்க ने ஆண்டவருக்கு दिया है। செய்ததான காரியங்கள், आपने परमेश्वर के लिए किया हुआ कार्य, ஆண்டவருக்காக கொடுத்த காரியங்கள் परमेश्वर के लिए दिया हुआ कार्य, எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறபடியா ये सब परमेश्वर जानता है। அதற்கேற்ற பலன उसका प्रतिफल, அந்த நன்மைகளை वो भलाई உங்கள் ஒவ்வொரு கர்த்தர் கொடுப்பாராக. परमेश्वर आप सबको दे। கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर आपको आशीष करे। நாம் இந்த அருமையான காலை வேளையில हम इस सुबह के समय में இந்த வாரத்தின் இந்த மாசத்தின் முதல் வாரமா இருக்கிறபடினால इस महीने की पहला संडे है, அது வாக்குத்தத்த ஒரு ஆராதனையாக இருக்கிறது. ये प्रतिज्ञा की आराधना है। ஹalleluya. हालेलुया। இந்த காலை வேளையில इस सुबह के கர்த்தர் समय நல்ல ஒரு வாக்குத்தத்தத்தை நமக்கு தரும்படியாக परमेश्वर में एक अच्छा प्रतिज्ञा देने के நீங்க लिए ஜெப நிலைமையில இருந்து அதை கேட்கும்படியாக आप प्रार्थना की स्थिति में रहकर सुनने के உங்களை लिए பாசத்தோடு நான் கேட்டுக்கொள்கிறேன். आपसे हम प्यार से विनती करते हैं। உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். आपके लिए हम लोग लगातार प्रार्थना कर रहे உங்களை हैं। ஆண்டவர் இதுவரைக்கும் நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். आप लोग को भी परमेश्वर अभी तक संभाला है இன்னும் நடத்துவார். और भी அவர் संभालेगा। யெகோவா ஈரே. कोई यहोवा हीरे है। ஆமென். உங்க आमीन। தேவைகளை சந்திக்கிறவர். आपकी जरूरत को पूरा சரி, இந்த करेगा। மாசத்தின் इस महीने के அழகான என்ன வசனம் பார்க்கலாமா? क्या प्रतिज्ञा वचन है? கர்த்தர் என்ன வார்த்தை விட்டு பார்க்கலாமா? परमेश्वर ने हमें क्या प्रतिज्ञा वचन दिया है? சங்கீதத்தின் புஸ்தகம் वचन संगीता 105ஆம் சங்கீதம் 105 अध्याय அதோட 24வது வசனம். उसका 24वां वचन। நான் ஒரு தமிழ்ல படிக்கிறேன், पहला तमिल में पढ़ेंगे, ஹிந்தில படிக்கலாம். फिर हिंदी में पढ़ेंगे। அவர் தம்முடைய ஜனங்களை மிகவும் பலுக பண்ணி அவர்களுடைய சத்துருக்களை பார்க்கிலும் அவர்களை பலவான்களாக்கினார். भजन संगीता 105 उसका 24 वचन। तब उसने अपनी प्रजा को गिनती में बहुत बढ़ाया और उसके शत्रुओं से अधिक बलवंत किया। பிரைஸ் அல்லாஹ். हालेलुया। ஆண்டவராகிய கர்த்தர் தம்முடைய ஜனங்களை परमेश्वर अपने लोगों को அவர் மிகவும் பலுக பண்ணினார். वो बहुत बढ़ाया, அவருடைய சத்துருக்களை பார்க்கிலும் उनके शत्रुओं से भी அவர்களை பலவான்களாக்கினார். अधिक बलवंत किया। இந்த வசனத்துல ரெண்டு விதமான ஒரு ஆசீர்வாதங்கள், ஒரு வாக்குத்தத்தங்கள் இருப்பதை நம்மளால பார்க்க முடிகிறது. इस वचन में दो प्रकार के प्रतिज्ञा और दो प्रकार के आशीष वचन हैं। கர்த்தர் அது நம்மோடு பேசுவாராக. परमेश्वर हमसे बातें करें। முதலாவதாக पहला, அவர் தம்முடைய ஜனங்களை மிகவும் பலுக பண்ணுகிறார். वो अपनी प्रजा को बहुत गिनती में बढ़ाता है அவருடைய சத்துருக்களை பார்க்கிலும் அவர்களை பலவான்களாக்கினார். और अपने शत्रुओं से भी अधिक बलवंत करता है। ஆண்டவருடைய விருப்பம் எல்லாம், परमेश्वर की मर्जी, ஆண்டவருடைய சித்தம் எல்லாம், परमेश्वर की इच्छा, அவருடைய இருதயத்தின் ஏக்கம் எல்லாம், उसके हृदय की चाह, அவரை ஆராதிக்கிற பிள்ளைகள், उसकी आराधना करने वाले, அவரை தொழுது கொள்ளுகிற பிள்ளைகள், जो कोई उसको
दंडवत करते அவரை हैं, யாரை நோக்கி பார்க்கிறாங்களோ, जो कोई उसकी ओर देखते हैं, யாரெல்லாம் ஜெபிக்கிறார்களோ, जो कोई प्रार्थना करते அந்த हैं, தேவனுடைய பிள்ளைய வாழ்க்கை அவர் பலுக பெருக பண்ணுகிறவர். उनके जीवन को वो बहुत बढ़ाता है। அவர் தம்முடைய ஜனங்களை மிகவும் பலுக பண்ணுகிறவர். वो अपने लोगों को अत्यंत बढ़ाता है। அவருடைய சத்துருக்களை பார்க்கிலும் பலவான்களாக்கி என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. वो अपने शत्रुओं से अधिक उनको बलवंत करता है। இன்றைக்கு உலகெங்கும் சத்துருக்கள் இருக்கிறார்கள், आज पूरे दुनिया में शत्रु हैं, எதிர்ப்புகள் இருக்கிறது, बहुत ही विरोध है, பலவிதமான போராட்டங்கள் இருக்கிறது, कई प्रकार की समस्याएं हैं, பலவிதமான பிரச்சனை வழியாக நாம் இந்த நாட்கள்ல கடந்து கொண்டு இருக்கிறோம். कई प्रकार की तकलीफ के मार्गों में हम लोग चल ஆனா रहे हैं। தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்கள், लेकिन परमेश्वर की जन आप लोग, அவருடைய ஜனங்கள், उसकी प्रजा, அவரை ஆராதிக்கிற ஜனங்கள், उसकी आराधना करने நீங்கள் वाले, இந்த மாசத்துல, आप भी इस महीने இந்த में, 7வது மாசத்துல इस 7वां महीने நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. आपको डरने की कोई आवश्यकता नहीं है। ஹalleluya. हालेलुया। ஆண்டவராகிய கர்த்தர் சர்வ வல்லமையுள்ள தேவன். हमारा परमेश्वर सर्वशक्तिमान है। அவர் உங்களை இந்த காலை வேளையில, आपको इस सुबह के இந்த समय, 7வது மாசத்துல इस 7वां महीने உங்களை में மிகவும் பலுக பண்ணி, आपको अत्यंत बढ़ाकर, சத்துருக்களை பார்க்கிலும், शत्रुओं से भी, உங்களுடைய சத்துருக்களை பார்க்கிலும் आपके शत्रुओं से भी அவர்களை பலவான்களாக்கினார். उन्हें अधिक बलवंत உங்களை करेगा, ஆண்டவர் பலவான்களாக மாற்றுவார். आपको अधिक बलवंत बनाएगा। ஹalleluya. हालेलुया। நீங்கள் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. आपको चिंता करना आवश्यक नहीं எந்த है। காரியத்தை குறித்தும் நீங்கள் இந்த நாட்களில் வேதனைப்படுவ அவசியம் இல்லை. कोई भी कार्य के बारे में दर्द होना आवश्यक ஐயோ नहीं நான் है। பலவீனமாக காணப்படுகிறேனே, हाय, मैं बहुत ही कमजोर ஐயோ हूँ, நான் ஒரு சிறிய குடும்பத்தில் பிறந்து இருக்கிறேனே, मैं एक छोटा सा परिवार में जन्म எந்த लिया हूँ, வாழ்க்கையில் எந்த பலமும் எனக்கு இல்லையே, मेरे जीवन में कोई भी ताकत नहीं எனக்கு है, பின்பாக எந்த விதமான சப்போர்ட்டும் இல்லையே, मेरे पीछे किसी का भी सपोर्ट नहीं है, என்னை யாரு பலப்படுத்துவார்கள், मुझे कौन बलवंत என்னை करेगा, யாரு தைரியப்படுத்துவார்கள், कौन मुझे हिम्मत நான் दिलाएगा। எல்லாவற்றையும் இழந்தவனாக காணப்படுகிறேனே, मैंने सब कुछ खोया हूँ, நான் எல்லாவற்றையும் இந்த நாட்களில் இழந்து நான் அழுது கொண்டு இருக்கிறேனே, मैंने सब कुछ खोकर मैं रोते बैठा हूँ, என்னுடைய பலன் எல்லாம் இந்த நாட்களில் சோத்திர ஒளிந்து போய் கொண்டு இருக்கிறது, मेरी सब ताकत पूरा मिटती जा रहा நான் என்ன है, செய்வேன் என்று கலங்கி நின்று கொண்டு मैं இருக்கிறீர்களா? क्या करूँ करके आप लोग चिंतित में हैं क्या? சத்துருக்கள் என்னை மேற்கொள்ள பார்த்து கொண்டு இருக்கிறார்களே, शत्रु मेरे ऊपर पार करना चाहते हैं, சத்துருக்கள் என்னை அழிப்பதற்கு யோசனை பண்ணி கொண்டு இருக்கிறார்களே शत्रु लोग मेरे ऊपर वार करने के लिए என்று सोच रहे हैं, என்று பயந்து கொண்டு இருக்கிறீர்களோ? ऐसा डरते बैठे हैं क्या? ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகிறார், परमेश्वर कहता है, சத்துருக்களை பார்க்கிலும் शत्रुओं से இந்த भी இந்த சோத்திரம் ஆமென் ஜூலை மாசத்துல इस जुलाई महीने உங்களை நான் பலவான்களமாக்குவேன். मैं आपको बलवंत करूंगा। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। நீங்க மகிழ்ச்சியோடு கூட, आप आनंदित से, விசுவாசத்தோடு கூட, विश्वास से, நீங்க எதிர்பார்ப்போடு கூட जो इंतजार இந்த से வேதத்தை நீங்க தியானிக்கும் பொழுது, इस वचन को ध्यान करते இந்த समय, வாக்குத்தத்தத்தை நீங்க சுதந்திரித்துக் கொள்ளும் பொழுது, प्रतिज्ञा आप लोग ध्यान करते அது அப்படியே समय, உங்க வாழ்க்கையில அது நிறைவேறும். वैसे आपके जीवन में पूरा होगा। Praise the Lord. हालेलुया। ஹalleluya. हालेलुया। உங்க சத்துருக்கள் மத்தியில आपके शत्रुओं के உங்களை बीच में ஆண்டவர் பலப்படுத்துவார். परमेश्वर आपको बलवंत करेगा। Praise the Lord. हालेलुया। வேதம் சொல்லப்பட்டு இருக்கிறது, वचन कहता है, அவருடைய வீட்டாரே அவருக்கு சத்துரு என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. अपने घराने ही शत्रु है। சில நேரங்களில வீட்டாரே சத்துருவா எழும்புவார்கள், कभी कभी अपने घराने ही शत्रु हो जाते हैं, குடும்பத்தோட சத்துருவா எழும்புவார்கள், अपने परिवार में शत्रु हो जाते வெளியிலும் हैं, சத்துருக்கள் இருக்கலாம். बाहर के शत्रु होंगे, எப்பேற்பட்ட சத்துருவாக चाहे இருந்தாலும் कोई भी प्रकार का क्यों ना हो, அவர்கள் மத்தியில, उनके बीच में, சத்துருக்கள் மத்தியில शत्रुओं के बीच உங்களுக்கு में ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி आपके लिए मेज तैयार அவர் करके புதிய அபிஷேகம் பண்ணுகிறார் नए ஆண்டவர். तेल से आपको अभिषेक करता है। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। சத்துருக்களை பார்க்கிலும் शत्रुओं से भी உங்களை பலவான்களாக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார். आपको अधिक बलवंत करेगा। அதற்கு என்ன அர்த்தம்? अर्थ क्या है? நீங்க சத்துருவை விட आप अपने शत्रुओं से பலவான்களாகி आप ताकतवर நீங்க बनकर சத்துருக்களை மேற்கொள்ளுவீர்கள். शत्रु को पार करोगे। ஹalleluya. हालेलुया। ஆதியாகமத்தை வரும் பொழுது, उत्पत्ति में आप आते समय, ஆதியாகமம் उत्पत्ति 1ஆம் அதிகாரம் पहला अध्याय 20-22 சொல்லப்பட்டு இருக்கிறது. 27 और 28 में कहता தேவன் है, தம்முடைய சாயலாக परमेश्वर ने मनुष्य को अपने स्वरूप के अनुसार மனுஷனை சிருஷ்டித்தார். मनुष्य को उत्पन्न किया। அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். उसने अपने ही स्वरूप में परमेश्वर ने रचाया। ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். नर और नारी करके मनुष्य को सृष्टि की। பின்பு தேவன் அவர்களை நோக்கி, परमेश्वर ने उनको, நீங்கள் பழுகு பெருகி तुम फूलो और फलो, பூமியை நிரப்பி पृथ्वी में
भर जाओ அதை கீழ்ப்படுத்தி और उसे अपने वश में कर लो। சமுத்திரத்தின் மச்சங்களையும் समुद्र की मछलियों, ஆகாயத்து பறவைகளையும் आकाश की पक्षियों, பூமியின் மேல் நடமாடும் ஜீவ ஜந்துகளையும் पृथ्वी पर रहने वाले सब जंतुओं ஆண்டு पर கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர்களை ஆசீர்வதித்தார். अधिकार पाओ रखो करके उन्हें आशीष दी। தேவன் தம்முடைய பிள்ளையை परमेश्वर अपने बच्चों அத को, மனுஷனை मनुष्य को தம்முடைய சாயலாக அவர் சிருஷ்டித்தார். अपने ही स्वरूप में उन्हें அவனை सृष्टि की। தேவ சாயலாக சிருஷ்டித்தார். उन्हें अपने ही स्वरूप में सृष्टि की। ஆண்டவர் எப்படி இருந்தாரோ परमेश्वर जिस तरह थे, அவருடைய சொரூபம் எப்படி காணப்பட்டதோ परमेश्वर का रूप किस तरह था, அதே போல वैसे ही உங்களையும் என்னையும் ஆண்டவர் இந்த உலகத்தில் சிருஷ்டித்திருக்கிறார். आपको और हमें परमेश्वर ने सृष्टि की। அப்படி சிருஷ்டித்து वैसे सृष्टि करके ஆண்டவர் அவர்களை பழுகு பெருகும்படியாக परमेश्वर उन्हें फूलने और फलने के लिए, பூமியை நிரப்பும்படியாக पृथ्वी पर भर जाने, பூமியை அதை கீழ்ப்படுத்தும்படியாக पृथ्वी को अपने वश करने, சமுத்திரங்கள் மச்சங்களையும் समुद्र की मछलियां, ஆகாயத்து பறவைகளையும் आकाश की पक्षियां, பூமியில் நடந்த ஜீவ ஜந்துகளையும் पृथ्वी पर रहने वाले सब जंतुओं ஆண்டு पर கொள்ளுங்கள் என்று சொல்லி अधिकार रखा, அவர்களை ஆசீர்வதித்தார். उन्हें आशीष दी। ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, हाँ प्रभु की जो ஆண்டவர் ஆதாம் ஏவாளை படைக்கும் பொழுது जब परमेश्वर ने आदम और हवा को बनाते அவர்களை समय, உருவாக்கும் பொழுது जब उन्हें उत्पन्न करते இந்த समय, பூமியை ஆண்டு கொள்ளும்படியாக इस पृथ्वी को अपने वश में करने, இந்த பூமியின் மேல ஒரு அதிகாரங்களையும் इस पृथ्वी पर अधिकार के பூமியின் लिए, மேல ஒரு வல்லமைகளை கொடுத்திருந்தார். पृथ्वी पर उसने एक सामर्थ दी थी। ஹalleluya. हालेलुया। அவருடைய சித்தம் எல்லாம் தம்முடைய பிள்ளைகள் பழுகி பெருக வேண்டும். परमेश्वर की मर्जी यही है कि वो फूले और फले। வேதத்தில் வசனம் சொல்லப்பட்டு இருக்கிறது, वचन में कहा गया நீ है, வலதுபுறத்திலும் दाहिया और நீ இடதுபுறத்திலும் बायां और இடமுண்டு பெருகுவாய் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. बढ़ते ही जाएगा। ஆண்டவருடைய விருப்பம் எல்லாம் அதுதான். परमेश्वर की मर्जी यही है, நாம் வலதுபுறமும் हम जो बायां நாம் இடதுபுறமும் और दायां और வளர்ந்து பெருக வேண்டும் என்று சொல்லி बढ़ते ही जाने के அவர் लिए, இந்த உலகத்தில் வைத்திருக்கிறார். इसलिए उसने इस दुनिया में रखा है। ஹalleluya. हालेलुया। நீங்கள் பழுக பெருக வேண்டும். आपको फलना है, இந்த फूलना है। மாசத்துல इस महीने में ஆண்டவர் உங்களை परमेश्वर आपको மிகவும் பழுக பெருக பண்ணுவார். बहुत बढ़ाएगा। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। நோவாவை பார்க்கும் பொழுது नूह को देते समय தேவன் நோவாவையும் परमेश्वर ने नूह को, அவன் குமாரரையும் ஆசீர்வதித்து उसने अपने पुत्र को भी आशीष दी। நீங்கள் பழுகி பெருக கடவர்கள் பூமி நிரப்பு என்று சொன்னார். तुम फूलो फलो और जो पृथ्वी में भर जाओ। ஹalleluya. हालेलुया। இந்த மாசத்துல इस महीने ஆண்டவர் में உங்களை மிகவும் பழுக பண்ணுகிற தேவன். परमेश्वर आपको अत्यंत बहुत बढ़ाएगा। எந்த காரியத்துல பழுகாதபடி காண கொண்டு இருக்கிறீர்கள், कौन से कार्य में आप बढ़ नहीं पा रहे हो, இன்னும் பெருகாதபடி இருக்கிறீர்கள், किसमें आप बढ़ नहीं पा அவர் रहे हो, தம்முடைய ஜனங்களை परमेश्वर अपने लोगों को அவர் மிகவும் பழுக பண்ணுகிற தேவன் वो அவர். बहुत बढ़ाता है। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। ஆண்டவர் எப்பேற்பட்ட காரியங்களை பழுக பெருக பண்ணுவார், परमेश्वर किन किन बातों में हमें फूलेगा, बढ़ाएगा। எந்த சூழ்நிலையில பழுக பெருக பண்ணுவார். परमेश्वर कौन सी परिस्थिति में हमें நாம் बढ़ाएगा। முதலாவதாக பார்க்கும் பொழுது पहला हम लोग देखते समय உபத்திரவத்திலே हमें तकलीफ में, நாம் ஒடுக்கத்திலே हम जो तकलीफ में पड़े हैं, நம்மை ஆண்டவர் பழுக பெருக பண்ணுவார். परमेश्वर हमें बढ़ाएगा। ஹalleluya. हालेलुया। யாத்திராகமம் निर्गमन 1ஆம் அதிகாரம் पहला अध्याय 12 சொல்லப்பட்டு இருக்கிறது. 12 वचन में कहा है, ஆனாலும் फिर भी அவர்கள் எவ்வளவு ஒடுக்கினார்களோ जितना उनको दुख देते थे, அவ்வளவாய் उतने அவர்கள் இஸ்ரவேல் புத்திரரை குறித்து எரிச்சல் அவர்கள் பலுகி பெருகினார்கள். वे लोग उतने बढ़ते और फैलते जाते थे। ஆகையால் அவர் इसीलिए இஸ்ரவேல் புத்திரரை குறித்து इस्राएल के बारे में அவர்கள் எரிச்சல் அடைந்தார்கள். वो अत्यंत डर गए। ஹalleluya. हालेलुया। முதலாவதாக பார்க்கும் பொழுது पहला हम देखते समय அதாவது ஆண்டவர் மனுஷனை அவ்வாறாக தம்முடைய ஜனங்களை பழுக பெருக பண்ணும் பொழுது जब अपने लोगों को बढ़ाते समय சில நேரங்களில कभी कभी அவர் உபத்திரவத்தின் பாதையில दुख के मार्गों में இல்ல ஒடுக்கத்தின் பாதைகளிலே या दुख के मार्गों में நம்மளை அவர் வழிநடத்த சித்தமுள்ளவராக காணப்படுகிறார். हमें उस मार्ग में कभी कभी ले जाता है। ஹalleluya. हालेलुया। பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து இங்கு சொல்லப்பட்டு இருக்கிறது. इस्राएल लोगों के बारे में यहाँ पे कहा இப்ப गया है। இஸ்ரவேல் ஜனங்கள் इस्राएल लोग அதாவது அவர்கள் ஒடுக்கப்பட்டார்கள், फिर अधिक उनको दुख दिए, உபத்திரவ வழியாக கடந்து சென்று கொண்டிருந்தார்கள். उन्हें उपद्रव के मार्ग में जाना पड़ा। அதாவது அந்த ஜனங்கள் वो लोग जो थे பெருகாதபடிக்கு वो लोग न बढ़ा சொல்கிறேன், அவர்களை எப்படியாவது किसी भी तरह ஒடுக்க வேண்டும் என்று சொல்லி उन्हें दुख पहुंचाने के लिए எகிப்தியர் இஸ்ரவேல் ஜனங்களை मिस्र लोग इस्राएल लोगों को அவர் அடிமைப்படுத்தினார்கள். वे लोग उन्हें गुलामी में रखा। அவர்களை வேலை வாங்கினார்கள். बहुत सारे उनको
काम लगवाए, அது அவர்கள் மேல उनके ऊपर ஒரு விசாரணைக்காரனாகிய பார்வோனை வைத்து उनके पूछताछ करने वाला फिरौन को அவர்கள் எவ்வளவு ஒடுக்க வேண்டுமோ, उन्हें जितना उन्हें दुख दे सकता है, அவர்களை எவ்வளவு சுத்திரம் பாடுபடுத்த வேண்டுமோ, जितना उनको भार डालना पड़ता है, அவர்களுக்கு எவ்வளவு கஷ்டங்களை கொடுக்க வேண்டுமோ, जितना उन्हें तकलीफ पहुंचा सकते அவ்வளவு हैं, கஷ்டங்களை கொடுத்தார்கள். जितना तकलीफ उन्हें पहुंचाया। வேதவசனம் சொல்லுகிறது, वचन कहता है, அங்கு சொல்லப்பட்டு இருக்கிறது, वचन में कहा गया है, எகிப்தியர் இஸ்ரவேல் புத்திரரை जो मिस्र इजराइल लोगों को கொடுமையாய் வேலை வாங்கினார்கள். अधिक दुख से उन्हें काम करवाए। Praise the Lord. Hallelujah. நீங்க இந்த புதிய மாசத்துல பிரவேசிக்க நீங்கள் इस नए महीने में प्रवेश करने நீங்க वाले வேலை செய்யற இடத்திலே आप काम करने जा रहे இல்ல हैं, வசிக்கிற இடத்திலே जिधर आप रहते हैं உங்களை ஒடுக்குகிறார்களோ, आपको दुख देते हैं क्या, உங்களை கஷ்டப்படுத்தி கொண்டு இருக்கிறார்களோ, आपको कष्ट पहुंचाते हैं உங்களுடைய क्या, வாழ்க்கையின் காரியம் அதாவது வளராதபடிக்கு, आपकी जिंदगी में न बढ़ने के உங்களுடைய लिए, குடும்பம் பெருகாதபடிக்கு, आपके परिवार न बढ़ने உங்க के लिए, குடும்பத்துல ஆசீர்வாதங்கள் கொண்டு வராதபடிக்கு आपके परिवार में आशीष न लाते இன்றைக்கு हुए யாராவது தடை பண்ணி கொண்டு இருக்கிறார்களா? कोई रुकावट कर रहे हैं क्या, அதற்கான ஜனங்களுக்கு உங்க விரோதமா கடந்து வந்து கொண்டு இருக்கிறார்களா? उस प्रकार के लोग आपके पास है क्या। இஸ்ரவேல் ஜனங்களை பாருங்க, इस्राएल लोगों को देखिए, ஒரு சொந்த விசாரிப்புக்காரனை அவர்களுக்கு மேலாக வைத்து उनके लिए जो बेगारी करने नियुक्त करके இஸ்ரவேல் புத்திரர்களை इस्राएल लोगों को அவ்வாறாக ஜனங்கள் इस्राएल लोगों को அவர்கள் வேலை வாங்கினார்கள். उन्हें काम लगवाए। Praise the Lord. Hallelujah. எகிப்து ஜனங்கள் मिस्र लोग கொடுமைப்படுத்தினார்கள். उन्हें बहुत दुख पहुंचाए। இஸ்ரவேல் ஜனங்கள் பெருகக்கூடாது, इस्राएल लोग नहीं बढ़ना चाहिए, அவர்கள் எப்படியாவது பெருகாதபடிக்கு उन्हें न बढ़ते हुए அவர்களை அழிக்க வேண்டும் என்று சொல்லி उन्हें नाश करना है करके, அவர்களை சோத்திரம் பெருக விடாதபடிக்கு उन्हें न बढ़ाते हुए அவர்களை தடுத்தார்கள். उन्हें रुकाए। அல்லேலூயா. हालेलुया। யாத்ரா 1:14 சொல்லப்பட்டு இருக்கிறது, जो निर्गमन 1:14 में कहा है, சாந்தும் செங்கலும் ஆகிய उन्हें जो ईट और खेती के இவைகளை செய்யும் வேலையினாலும், इन सारे कामों से வயலில் செய்யும் और வேலையினாலும், खेती के कामों से சகலவித வேலையினாலும் और जीवन के गाने से அவர்கள் ஜீவனையும் और கசப்பாக்கினார்கள். उनके जीवन को भी उन लोग ने कड़वाहट அவர்களை करवाते கொண்டு थे। செய்வித்த மற்ற எல்லா வேலைகளிலும் जो कोई किसी में काम वो करवाते थे, அவர்களை கொடுமையாக நடத்தினார்கள். उन्हें कठोरता से व्यवहार करते थे। ஹalleluya. हालेलुया। பாருங்க, இங்க சொல்லப்பட்டு இருக்கிறது, इसमें कहा गया है, அவர்கள் ஜீவனை उनकी जिंदगी को கசப்பாக்கினார்கள், कड़वाहट किए, கொடுமைப்படுத்தி, बहुत ही कठोरता से அவர்களை व्यवहार किया। வியாகுலப்படுத்தி, उन्हें दुख देकर, வேலை வாங்கி, उन्हें काम लगवाकर, உபத்திரப்படுத்தி उन्हें बहुत ही कष्ट அவருடைய पहुंचाकर, ஜீவனை கசப்பாக்கினார்கள். उनके जीवन को कष्ट। உங்களுடைய ஜீவன் கசப்பா காணப்படுகிறதா? आज के आपके जीवन बहुत ही कड़वा உங்க है। ஜீவிதத்துல இன்னைக்கு பலவித துன்பங்களை கடந்து போய் கொண்டு இருக்கிறீர்களா? क्या आप आपके जीवन में बहुत ही तकलीफ में யார் जा रहे உங்களை हैं? கஷ்டப்படுத்திக் கொண்டு இருக்கிறார்கள்? कोई आपको कष्ट पहुंचा रहा யார் है, உங்களை துக்கப்படுத்திக் கொண்டு कौन இருக்கிறார்கள்? आपको दुख पहुंचा रहा யார் है, உங்களை பெருகாதபடிக்கு தடை பண்ணி கொண்டு இருக்கிறார்கள்? कौन आपको न बढ़ते हुए आपको रुका रहा है। ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார், परमेश्वर आज இந்த कहता है, உபத்திரத்தின் பாதை இல்ல, उस दुख के मार्ग இந்த में, கொடுமையான காரியங்கள் இல்ல, इस कठोरता के நான் समय உங்களை நான் பெருக பண்ணுவேன். मैं तुमको बढ़ाऊंगा। ஹalleluya. हालेलुया। நீங்கள் பழுக பெருக பண்ணுவீர்கள், तुम फूलो और फलो, நீங்கள் குறைந்து போக மாட்டீர்கள். कभी नहीं घटोगे। இஸ்ரவேல் ஜனங்கள் எவ்வளவு ஒடுக்கினார்களோ इस्राएल लोगों को जितना वो लोग ने அவ்வளவு दुख दिए, அதிகமாக उतना அவர்கள் ज्यादा பெருகினார்கள். वो लोग फैलते और बढ़ते गए। Praise the Lord. हालेलुया। இன்றைக்கு உங்களை ஆண்டவர் பழுக பெருக பண்ணுவார். आज भी परमेश्वर आपको फैलते और बढ़ाते எப்படிப்பட்ட जाएगा। சூழ்நிலையில? कौन सी परिस्थिति में உபத்திரவத்திலே ஒடுக்கத்திலே நீங்கள் பழுகி பெருகுவீர்கள். आप दुख में और तकलीफ में आप पर बढ़ते जाओगे। ஹalleluya. हालेलुया। துக்கத்தை கண்டு கலங்காதங்க. दुख को देखकर व्याकुल मत हो, உபத்திரவத்தை கண்டு நீங்க கலங்கினார்கள். व्याकुल मत हो दुख को देखकर। ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், परमेश्वर आपको देख के உங்களை कहता நான் है, மிகவும் நான் பழுக பெருக பண்ணுவேன். मैं तुम्हें अत्यंत बढ़ाऊंगा। யாத்ராகமம் 2ஆம் அதிகாரம் கடைசி வசனம் முடிக்கும் பொழுது, तो निर्गमन 2 अध्याय उसके आखिरी वचन में சாரி समाप्त- 1ஆம் அதிகாரம் 2:25 சொல்லப்பட்டு இருக்கிறது. 2 अध्याय 25वां वचन में அங்க कहा என்ன है, சொல்லப்பட்டு இருக்கிறது? 2 वचन 25 में कहा தேவன் है, இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார். परमेश्वर ने इस्राएली पर दृष्टि किया। ஹalleluya. हालेलुया। தேவன் அவர்களை நினைத்தருளினார். परमेश्वर ने उन्हें याद किया। ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, हाँ प्रभु के கர்த்தர் जनों, உங்களை கண்ணோக்கமாய் இருக்கிறார். परमेश्वर आपको याद அந்த करता है। இஸ்ரவேல் புத்திரரை, वो इस्राएल लोगों को, அந்த எகிப்தியர் கொடுமையா வேலை வாங்கினதை मिस्र लोग में जितना उन्हें दुख
पहुंचाए। ஆண்டவர் கண்ணோக்கினார். परमेश्वर ने उनको देखा। ஹalleluya. हालेलुया। தேவன் அவர்களை நினைத்தருளினார். परमेश्वर ने उन्हें स्मरण किया, அவர்களை உயர்த்தினார். उन्हें ऊंचा किया, அவர்கள் பழுகி वे பெருகினார்கள். लोग बढ़ते गए। இன்றைக்கு आज भी உபத்திரத்தின் பாதையில, कष्ट के मार्ग में, கொடுமையின் பாதையில तकलीफ के मार्ग में நீங்க போய் கொண்டிருக்கலாம். आप जाते அந்த होंगे। உபத்திரத்தின் பாதையின் उस வழியாக, तकलीफ के मार्ग में, அந்த கொடுமையின் பாதையின் வழியாக उस कष्ट के मार्ग உங்களை में மிகவும் அவர் பெருக பண்ணுவார். आपको उनमें से ही आपको बढ़ाएगा। ஆமென் சொல்லுங்க பாப்போம். आमीन कहिए। ஹalleluya. हालेलुया। கர்த்தர் செய்வார். आपको वैसे ही करेगा। இரண்டாவதாக பார்க்கும் பொழுது दूसरा हम देखेंगे, சத்துருக்களை கண்டு பயப்படாதபடிக்கு शत्रु को देखकर न डरते நீங்க हुए விசுவாச அறிக்கை செய்ய வேண்டும். आपको विश्वास के बारे में वचन कहना चाहिए। Praise the Lord. हालेलुया। ஹalleluya. हालेलुया। வாசிப்ப என்னாகமம் पढ़िए गिनती 13ஆம் அதிகாரம் अध्याय 13 27 ல 33 படிக்கும் பொழுது 27 से लेके हम 33 तक पढ़ेंगे। तो அங்கு அழகாக சொல்லப்பட்டு இருக்கிறது. यहाँ पे कहा गया है, அவர்கள் மோசேயை நோக்கி, उन्होंने मूसा से நீர் कहकर, எங்களை அனுப்பின தேசத்துக்கு நாங்கள் போய் வந்தோம். जिस देश में तूने हमें भेजा था उसमें हम होकर आए அது थे, பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான். वो सचमुच दूध और मध की धाराएं बहती है, இது அதனுடைய கனி என்று அவர்கள் சொன்னார்கள். उसकी उपज यही है। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। அதாவது மோசேயின் தலைமையில मूसा के मुख्यता அந்த पर கானான் தேசத்தை வேவு பார்க்கும்படியாக कानान देश को जाकर जो चक्कर लगाते மோசே आते இஸ்ரவேல் समय ஜனங்களை வழிநடத்தி கொண்டு வருகிறார். मूसा अपने इस्राएल लोगों को मार्ग दिखाते அப்ப आ அந்த रहा கானான் है। தேசத்தை வேவு பார்க்கும்படியாக जो कानान देश को देख के आने के लिए காலேபும் கூட அந்த சோத்திரம் அந்த இஸ்ரவேல் அந்த ஜனங்களோடு கூட அந்த கானான் தேசத்தை வேவு கடந்து போகிறார். कालेब भी उनके साथ जाकर देखकर आता है। அங்க பாருங்க அவர் அனுப்பும் பொழுது जब वह देखकर आता அந்த है, தேசத்தெல்லாம் சுற்றி वो பார்க்கிறார்கள். सब लोग देश में जाके घूम फिर कर आते தேசத்திலே हैं। காரியங்களை சூழ்நிலை அவர்கள் பார்க்கிறார்கள். देश के सारे कार्य को அவர்கள் பார்த்து கொண்டு வரும் பொழுது देखकर आते அங்க समय மோசேட்ட சொல்லுதாங்க, मूसा के पास आके அந்த कहता है, தேசம் வந்து वो देश जो है பாலும் தேனும் ஓடுகிற தேசம். दूध और मध की धाराएं बहती हैं। ஹalleluya. हालेलुया। அப்படி சொல்லிட்டு சொல்லுதாங்க, ऐसा कहता அந்த है, தேசத்துல குடியிருக்கிற ஜனங்கள் लेकिन उस देश में रहने वाले निवासी அவர்கள் பலவான்கள். बलवान है। ஹalleluya. हालेलुया। அவர்கள் பலவான்கள். वो बलवान है। பட்டணங்கள் அரண்மனை வாய்களும் उनके नगर गढ़ वाले नगर हैं மிகவும் பெரியவரா இருக்கிறது. और बहुत बड़े हैं। அங்கே ஏலாக்கின் குமாரரை கண்டோம். वहाँ पे अनक वंशियों को भी हमने देखा। ஹalleluya. हालेलुया। பாருங்க, இவர்கள் வந்து அந்த தேசத்தை பார்க்கும் பொழுது, जब वो देश को देखते அந்த समय, ஜனங்களை பார்க்கும் பொழுது उन लोग को देखते அவங்க समय சொல்லுதாங்க, कहता है, அந்த கானானின் ஜனங்கள் वो कानान देश के அவர்கள் लोग பலவான்கள். बहुत ही बलवान है। Praise the Lord. हालेलुया। ஹalleluya. हालेलुया। அவர்கள் பலவான்கள். वे लोग बलवान அவர்கள் हैं। சத்துருக்களை கண்டு அவர்கள் பயப்படுகிறார்கள். शत्रुओं को देखकर वे लोग डर गए। Praise the Lord. हालेलुया। அவர்கள் பலவான்களாக वे காணப்படுகிறார்கள். लोग बलवान हैं। ஏலாக்கின் புத்திரரை கண்டோ. अनाक वंशियों को हमने देखा। Praise the Lord. हालेलुया। அப்படி சொல்லிக்கிட்டு उतना कहकर கீழே வரும் பொழுது नीचे आते समय காலேப் மோசே முன்பாக சொல்லுகிறான், कालेब मूसा को देखकर அந்த कहता ஜனங்களை है, அமர்த்தி சொல்லுகிறான், लोगों को शांत करके कहता நாம் है, உடனே போய் हम अभी அவன் இந்த தேசத்தை நம்ம சுதந்திரித்துக் கொள்ளுவோம். चढ़ के उस देश को अपना कर ले। நாம் வந்து எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம் என்றார். हम उसे आसानी से अपनी शक्ति में कर सकते சில हैं। நேரங்களில் कभी कभी சாத்தான் வந்து शैतान जो है, சத்துரு வந்து शत्रु जो है, தன்னை பெரியவனாக காட்டுவான், अपने आप को बहुत बड़ा दिखाता है, பலவானாக காட்டுவான். बहुत ही बलवान दिखाता அவனுக்கு है। விரோதமா யாரும் எழும்ப முடியாது, उसके विरुद्ध कोई उठ नहीं सकता அவனுக்கு है, விரோதமா யாரும் போக முடியாது. उसके विरुद्ध कोई नहीं जा அவனை सकता है। அவன் தன்னை பலவனாக காட்டுவான். वो अपने आप को बहुत ही बलवान அவன் ஜனங்களை दिखाएगा, பயமுறுத்துவான். लोगों को डराएगा। இவர்கள் அப்படித்தான் பயந்தார்கள். ये लोग ऐसे ही डरे। அங்க लेकिन वहाँ पर காலேப் ஒரு விசுவாச வீரர். गालिब जो है एक विश्वास அவன் விசுவாச அறிக்கை செய்கிறார். विश्वास से कहता है, என்ன சொல்லுகிறான்? क्या कहता है, மோசே முன்பாக நாம் உடனே போய் हम तुरंत जाकर அதை நம்ம சுதந்திரித்துக் हम கொள்ளுவோம். उसे अभी जाकर अपना कर लें। ஹalleluya. हालेलुया। நாம் அதை எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம் என்றார். उसे हम अपने इस संदेश से हम उसे अपनी शक्ति में कर நாம் सकते எளிதாய் हैं। ஜெயித்துக் கொள்ளலாம். आसानी से हम विजय पा அவர் அந்த सकते हैं। தேசத்தை மற்றெல்லாம் துர்செய்தியை பரப்பினார்கள். वहाँ के देश के लोगों को जो गलत समाचार सुनाए थे, அதாவது தவறான செய்திகளை சொன்னார்கள். वहाँ की जगह को गलत समाचार அந்த सुनाए। காலேப் மாத்திரம் परंतु गालिब அவன் விசுவாச அறிக்கை செய்தான். विश्वास
से शब्द कहा, அவன் பலத்தோடவன் சொன்னான். ताकत से कहता है, அவன் சொன்னான், कहता है, இந்த தேசத்தை इस देश நம்ம को எளிதாய் நாம் ஜெயித்துக் கொள்ளலாம். आसान से अपने आप कर सकते हैं. ஹalleluya, हालेलुया. ஹalleluya. हालेलुया. பலவீனன் தன்னை जो कमजोर व्यक्ति பலவான் என்று சொல்வான வேதம் சொல்லப்பட்டு இருக்கிறது. निर्बल जो है अपने आप को बलवान कहे. தேவனுடைய பிள்ளைகளே, प्रभु के जन, நான் பலவீனன் என்று சொல்லாதங்க, हम कभी भी निर्बलता करके नहीं நான் कहेंगे. பலவீனன் என்று அறிக்கையிடாதங்க. मैं कमजोर करके मत நீங்க कहिए. சத்துருவை பார்த்து आप शत्रु को देखकर எப்படி இந்த காலே அந்த சோதர விசுவாச அறிக்கை செய்தாரோ, जिस तरह गाले अपना विश्वास का शब्द बोला, விசுவாசத்தோட சொன்னாரோ, विश्वास से कहा, அந்த பட்டணத்தை நம்ம சுதந்திரித்துக் கொள்ளலாம். उस शहर को हम पकड़ सकते இந்த हैं. விசுவாச அறிக்கை நீங்க செய்யும் பொழுது, ऐसा जो शब्द आप कहेंगे, நான் பலவான் என்று சொல்லும் பொழுது, मैं ताकतवर हूँ कहेंगे, ஆண்டவர் உங்களை பலப்படுத்துவார். परमेश्वर आपको और बलवान நீங்க करेगा. சத்துருக்களை பார்க்கிலும் आप शत्रुओं நீங்க से பலவான்களாக மாறுவீர்கள். अधिक बलवान बनेंगे. ஹalleluya. हालेलुया. நீங்கள் பலவான்களா மாறுவீர்கள். आप अधिक बलवान बनेंगे. லூக்கா 1:52 சொல்லப்பட்டு இருக்கிறது. लूका रचित सुसमाचार उसका पहला अध्याय था, 52 சொல்லப்பட்டு இருக்கிறது. तो 54 वचन में அவன் कहा गया है, பலவான்களை ஆசனங்களிலிருந்து தள்ளி वो बलवान को ढकेल कर தாழ்மையானவர்களை உயர்த்தினார். और जो दीनता लोगों को स्मरण किया है. அவன் ஆண்டவர் परमेश्वर பலவான்களை, जो बलवान है, பலவான் சொல்லுகிறவர்களை जो अपने आप को बलवान कहता है, ஆசனத்திலிருந்து தள்ளி सिंहासन से घिरा देता है, தாழ்மையானவர்களை உயர்த்தினார். तीनों को वो ऊंचा करता ஆம் है. தேவனுடைய பிள்ளைகளே, हाँ प्रभु की जय. உங்களுக்கு யாரு பலவான் என்று சொல்லுகிறார்களோ, कौन कौन अपने आप को ताकतवर कहता है, ஆண்டவர் அவர்களை பலப்படுத்தி परमेश्वर ने बलवान करके அவர்களை உயர்த்துகிற தேவனாக காணப்படுகிறார். उन्हें ऊंचा करता है. ஹalleluya. हालेलुया. அப்ப பாருங்க, விசுவாசத்தை செய்ததான அந்த காலே, जो विश्वास का शब्द बोला हुआ काले, அந்த காலேபும் उस काले யோசுவா மாத்திரமே केवल यहोशू எங்க பிரவேசித்தார்கள்? कहां पर प्रवेश அந்த किए? கானான் தேசத்துல பிரவேசித்தார்கள். कनान देश में प्रवेश किए. ஹalleluya, हालेलुया. ஹalleluya. हालेलुया. இந்த காலை வேளையில, ये सुबह के समय இந்த में முதல் ஓய்வு நாளில जो पहला संडे को கர்த்தர் उங்களை பார்த்து சொல்லுகிறார், परमेश्वर आपको देख के कहता உங்கள் है, சத்துருக்களை பார்க்கிலும் तुम अपने शत्रुओं से நீங்கள் பலவான்களாக மாறுவீர்கள். अधिक तुम ताकतवर बनोगे. ஹalleluya, हालेलुया. ஹalleluya. हालेलुया. நாம் முதலாவது நம்ம பார்த்தோம், पहला हमने देखा உபத்திரவத்துல, तकलीफ में, ஒடுக்கத்துல दुख में நீங்க பழுகு பெருகுவீர்கள். आप बढ़ते जाओगे. இரண்டாவதாக दूसरा, சத்துருவை கண்டு பயப்படாதபடிக்கு शत्रुओं को देख के न डरते हुए விசுவாச அறிக்கை செய்யும் பொழுது विश्वास का शब्द அங்க कहोगे, அற்புதம் நடக்கும். वहाँ पे परमेश्वर चमत्कार करता है. மூன்றாவது நம்ம பார்ப்போம், तीसरा हम देखेंगे, சத்துருக்களை பார்க்கிலும் நாம் பலவான்களாக மாற வேண்டும் என்று சொன்னால் शत्रु से भी अधिक हमें जो ताकतवर बनना है, தேவனுடைய பலத்தை நம்ம சார்ந்து இருக்க வேண்டும். परमेश्वर की जो बल की सहायता रहना चाहिए. 2 நாளாகமும் दूसरा इतिहास 14ஆம் அதிகாரம் अध्याय 14 அதுல 11 இருந்து 15 வசனம் வாசிக்கும் பொழுது, 11 से लेकर 13 वचन तक पढ़ेंगे. ஆசா தன் தேவனாய் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, आसा अपने परमेश्वर यहोवा को दुहाई दी, கர்த்தாவே, ये यहोवा பலமுள்ளவனுக்காகிலும் जैसे तू सामर्थी को பலனற்றவனுக்காகிலும் और जो शक्तिहीन को உதவி செய்ய உமக்கு லேசான காரியம். सहायता कर सकता है. எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, हे हमारा परमेश्वर, எங்களுக்கு துணை நில்லும். हमारी सहायता कर. உம்மை சார்ந்து आप पर भरोसा உம்முடைய रखकर நாமத்தில் तुझी पर ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம். हम इस अधिक भीड़ पर विरोध हम आए. கர்த்தாவே, यहोवा, நீர் எங்கள் தேவன், तू हमारा परमेश्वर है. மனுஷன் உம்மை மேற்கொள்ளாதையும் என்றார். मनुष्य तुझ पर प्रबल ना हो. ஹalleluya. हालेलुया. ஆசாக்கு விரோதமாக आशा का विरोध, எத்தியோப்பியனாகிய சேரா ये जो एथियोपी नामक का जो सेरा 10 லட்சங்கள் இந்த சேனையோடு கூட 10 लाखों के ऊपर के विरोध लोग 300 ரதங்களோடும் 300 रथ புறப்பட்டு, और निकलकर அதான் மரேசா மட்டும் வந்தான்னு சொல்லப்பட்டு இருக்கிறது. मारिशा तक आ पहुंचा. ஆசா அவனுக்கு எதிராக புறப்பட்டான். आसा उनके विरोध सामना करने के लिए चला அங்க गया. யுத்தத்திற்கு அந்த பள்ளத்தாக்குல யுத்தத்திற்கு அணிவகுத்து நின்று கொண்டு இருக்கிறார்கள். वो तराई के और युद्ध के लिए खड़े இந்த हैं. சமயத்துல इस समय ஆசா आसा தேவனாகிய கர்த்தருடைய பலத்தை அவன் சார்ந்தவனாக அவன் தேவனை நோக்கி கூப்பிடுகிறான். परमेश्वर की और दुहाई देता है कि ताकि அவன் सहायता करे. என்ன சொல்லுகிறான்? क्या करता है? பலமுள்ளவனுக்காகிலும் सामर्थ्य को, ஆண்டவரே பலனற்றவனுக்காகிலும் वैसे ही शक्तिहीन को உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். सहायता करने के लिए तुझे छोटी सी बात है. நீங்க எனக்கு துணை நில்லும் ஆண்டவரே. तू मेरा सहायता कर प्रभु. இந்த கூட்டத்துக்கு எதிராக நாங்கள் வந்திருக்கிறோம். हम इस भीड़ के विरुद्ध
लाए हैं। அவன் சொல்லுகிறான், कहता है, மனுஷர் எங்கள் தேவனே, हे प्रभु, மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதேம் என்று சொல்லுகிறான். मनुष्य तुझ पर प्रबल होने ना दे। சோதரம், நமக்கு ஆண்டவர் பலனை கொடுக்கிறவர். परमेश्वर हमें बल देता है। நாம் ஒருபோதும் हम कभी भी மனுஷனுடைய பலத்தை சார்ந்து இருக்க கூடாது. मनुष्य की ताकत पर हमें नहीं रहना இல்ல है। நம்முடைய ஞானத்தையோ நம்முடைய பலத்தையோ நாம் சோதரம் சார்ந்து இருக்க கூடாது. और हमारी ताकत पर, हमारे ही पर भरोसा नहीं रहना चाहिए। சத்துருக்களை பார்க்கிற நாம் ஒரு ஜெயத்தை பெற வேண்டும் என்று சொன்னால், शत्रुओं से भी अधिक हमें जो विजय पाना है, அவர்களை விட நாம் பலவானாக மாற வேண்டும் என்று சொன்னால், उनसे भी अधिक हमें सामर्थ्य बनना है। என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், क्या करना चाहिए? தேவ பலத்தில் நம்ம சார்ந்து இருக்க வேண்டும். परमेश्वर की ताकत में बना रहना चाहिए। ஹalleluya. हालेलुया। அந்த 10 லட்சம் பேர் ये 10 लाख அது लोग பெரிய ஒரு கூட்டமாக அணிவகுத்து நின்று கொண்டிருக்கிறார்கள். अधिक भीड़ के अनुसार वो लोग खड़े थे। ஆசா आशा தேவனுடைய பலத்தை சார்ந்தவனாக परमेश्वर के सामर्थ्य पे தேவன் भरोसा நோக்கி किया। அவன் கெஞ்சுகிறான். प्रभु के इस पास सहायता के लिए प्रार्थना करता தேவன் है। நோக்கி அவன் பார்க்கிறான். प्रभु की ओर देखता है। அப்போது பாருங்க, तब देखिए அவன் தேவ பலத்தை சார்ந்தபடினால वो परमेश्वर की ताकत पर पड़ा था। ஆண்டவருடைய உதவி அவன் நாடினதுனால परमेश्वर की मदद की खोज में கர்த்தர் था। பெரிய ஒரு அற்புதங்களை செய்தார். परमेश्वर वहाँ पे बड़ा एक अद्भुत काम அந்த करता है। எத்தியோப்பியரை ஆசாவுக்கும் யூதாவுக்கும் முன்பாக முறியடித்ததினாலே वहाँ पे जो सापत नाम की तराई में वो लोग के विरोध करने आए तभी எத்தியோப்பியர் ஓடி போனார்கள். वो उनके विरोध चले गए। அவர்களை ஆசாவும் उन्हें आशा அவருடைய ஜனங்களும் और उनके लोग கேரார் மட்டும் துரத்தினார்கள். वो लोग तेरा तब वो लोग विरोध चले गए। எத்தியோப்பியர் திரும்பி பலம் கொள்ளாதபடிக்கு वो लोग फिर से पलट कर ना आए। முறிந்து விழுந்தார்கள். वे लोग गिर पड़े। கர்த்தருக்கும் परमेश्वर அவருடைய சேனைக்கும் और उसकी सेना पर முன்பாக நொறுங்கினார்கள். वो लोग हार गए அவர்கள் மிகுதியாய் கொள்ளடித்து என்று சொல்லப்பட்டு और இருக்கிறது. बहुत सी वो लोग ने लूट लिए। ஹalleluya. हालेलुया। சத்துருக்களை பார்க்கிலும் शत्रुओं से भी ஆண்டவர் அவர்களை பலப்படுத்தினார். परमेश्वर ने उन्हें बलवंत ஒரு किया। பலப்படுத்தி एक ताकत देकर எத்தியோப்பியரை அவர்கள் துரத்தினார்கள். वे लोग खुशियों को भगा दिया। அவர்கள் மறுபடியும் பலம் கொள்ளாதபடிக்கு वो फिर पीछे न बलता ஆண்டவர் परमेश्वर ஆசாவுக்கு முன்பதாக आशा के सामने அவர்களை முறிந்து விழும்படியாக वो लोग गिर पड़ने के लिए, நொறுங்கும்படியாக टूट पड़ने के அங்க लिए கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார். परमेश्वर ने वहाँ बड़ा काम किया। ஹalleluya. हालेलुया। தேவனுடைய பிள்ளைகளே, प्रभु के जनों எந்த விதமான பலவீனமான நேரங்கள் இல்ல, कोई भी कमजोर की சோர்வின் நேரங்கள் இல்ல, कोई भी निराशपन की ஜனங்கள் समय நமக்கு விரோதமா கடந்து வர நேரங்கள் இல்ல, लोग जब हमारे विरोध आते समय நாம் தேவ பலத்தை நம்ம சார்ந்து இருப்போம். हम परमेश्वर की ताकत पर रहेंगे। நம்முடைய பலன் அல்ல, हमारी बल नहीं, நம்முடைய ஞானம் அல்ல, हमारी ज्ञान नहीं, நம்முடைய எந்த விதமான சிந்தைகளும் அல்ல. हमारा कोई सोच विचार नहीं। ஆண்டவருடைய பலத்தை சார்க்கும் பொழுது, परमेश्वर के ऊपर हम जो ताकत पर हैं, அவரை நாடி தேடும் பொழுது, उसी की ओर हम बढ़ेंगे। அவருடைய உதவிக்காக நாம தேவ நோக்கி பார்க்கும் பொழுது, उसकी मदद की खोज में रहेंगे। சத்துருக்கள் शत्रुएं நமக்கு முன்பதாக हमारे सामने அவர் முறிந்து விழுவார்கள். गिर पड़ेंगे। தாவீது அதுதான் சொல்லுகிறார், दाऊद वही कहता है, கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார், परमेश्वर मेरे पक्ष में है, நான் பயப்படேன், मैं न डरूंगा। மனுஷன் எனக்கு என்ன செய்வார்? मनुष्य मेरा क्या कर கர்த்தர் सकता நம்முடைய है? பட்சத்தில் இருக்கும் பொழுது, अगर परमेश्वर हमारे पास है, நமக்கு துணை இருக்கும் பொழுது, हमारे संग है, நமக்கு விரோதமாக तो हमारे विरुद्ध யாரும் எழும்ப முடியாது. कोई उठ नहीं पाएगा। நமக்கு முறிந்தோடும்படியாக, हमारे सामने एक टूट पड़ने के लिए, நொறுங்கி விழும்படியாக गिर पड़ने के लिए கர்த்தர் நமக்காக அவர் யுத்தம் செய்வார். परमेश्वर हमारे लिए युद्ध करेगा। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। யூத ஜனங்கள் यहूदियों लोग தேவனை ஆராதித்தார்கள், परमेश्वर की आराधना அவர்கள் की। वे சந்தோஷப்பட்டார்கள். लोग आनंद मनाने लगे முழு இதயத்தோடு கூட पूरे हृदय के साथ। ஆணையிட்டு वो लोगों ने कहा முழு மனதோடு கூட पूरे मन से அவரை தேடினார்கள். उसे ढूंढने लगे। கீழே வரும் பொழுது नीचे कहा गया है, சொல்லப்பட்டு இருக்கிறது, वहाँ पे कहा गया है, கர்த்தர் அவர்களுக்கு வெளிப்பட்டு, परमेश्वर ने प्रकट होकर, கர்த்தர் வெளிப்பட்டு परमेश्वर ने प्रकट होकर சுற்றுப்புறத்தால் யுத்தம் இல்லாதபடிக்கு चारों ओर कोई भी युद्ध न होता, அவர்களை இளைப்பாற பண்ணினார். उन्हें विश्राम किया। ஹalleluya. हालेलुया। யுத்தம் இல்லாதபடிக்கு वो बिना युद्ध ஒரு के இளைப்பாறை கர்த்தருக்கு கொடுத்தார். परमेश्वर ने विश्राम दिया। ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, हाँ प्रभु के இந்த जनों, இந்த காலை வேளையில इस सुबह की நீங்க समय தேவ பலத்தை நீங்க சார்ந்து வாழ வேண்டும். आप परमेश्वर की बल की और सामर्थ्य पर மனுஷனுடைய भरोसा रखना है। பலத்தில் அல்ல, मनुष्य की भरोसा नहीं, மனுஷனுடைய ஞானத்தின் அல்ல, मनुष्य की ज्ञान नहीं, அவருடைய அறிவினால் அல்ல, उसकी बुद्धि नहीं,
நீங்க தேவ பலத்தை சார்ந்து வாழும் பொழுது आप परमेश्वर की ज्ञान पे रहेंगे, கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்து परमेश्वर हमारे लिए युद्ध நமக்கு करेगा, ஒரு ஜெயத்தை वो கொடுப்பார். हमें विजय देगा। ஹalleluya. हालेलुया। சங்கீதம் 28:8 சொல்லப்பட்டு இருக்கிறது, भजन संगीता 28:8 में कहा है, கர்த்தர் அவருடைய பலன், परमेश्वर अपनी प्रजा का बल அவரே है, தாம் அபிஷேகம் பண்ணினவனுக்கு அரணான அடைக்கலமானவர். वही अपने अभिषेक के लिए उद्धार का दृढ़ गढ़ है। தாவீது சொல்லுகிறார், दाऊद कहता है, கர்த்தர் தான் நம்முடைய பலன், परमेश्वर ही हमारा बल அவர் है, தான் நமக்கு அடைக்கலம், वही हमारा ताकतवर தேவன் है, நமக்கு அடைக்கலமும் परमेश्वर हमारा शरणस्थान, பலனும் हमारा बल, ஆபத்து காலத்துல और संकट के அவர் समय में அனுகூலமான துணையுமானவர். वही हमारा गढ़ है, அப்ப தேவன் தான் நமக்கு பலன். परमेश्वर ही हमारा बल இன்னும் है। சங்கீதம் சொல்லப்பட்டு और இருக்கிறது, भजन संगीता में कहा கர்த்தர் गया தமது है, ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், परमेश्वर अपनी प्रजा को बल देगा, கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி परमेश्वर अपनी प्रजा को शांति அவர்களை ஆசீர்வதிப்பார். उन्हें आशीष அவர் देगा, நமக்கு பலனை கொடுக்கிறவர். वो हमें बल देता है। ஹalleluya. அந்த हालेलुया। பலத்தை சார்ந்து நம்ம வாழுவோம். उसकी बल के ऊपर विश्वास करेंगे। ஏசாயா 40:32 சொல்லப்பட்டு இருக்கிறது, यशायाह 40 और उसका 31 में कहा है, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ जो कोई यहोवा की बाट जोता அவர்கள் है, புது பலன் அடைந்து वे नया बल प्राप्त கழுகளைப் करेंगे, போல செட்டைகள் எடுத்து எழும்புவார்கள், काकों के समान उड़ेंगे, அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், और दौड़ेंगे तो श्रमित न होंगे, நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். चलेंगे थकित न होंगे। தேவ பலத்தில் நீங்க காத்திருக்கும் பொழுது अगर परमेश्वर के बल में आप लोग ठहर के நீங்க रहेंगे, புது பலன் அடைவீர்கள். आप लोग नया बल पाओगे। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। சத்துருக்களை ஜெயிக்கிற ஒரு பலனை கர்த்தர் கொடுப்பார். शत्रु पर विजय पाने का आपको ताकत देगा। சத்துருக்கள் மேல ஒரு ஜெயத்தை கொடுக்கிற தேவன் அவர். शत्रु पर विजय पाने के लिए आपको बल நீங்க என்ன देगा। செய்ய வேண்டும்? आपको क्या करना है? உங்க பலத்தில் அல்ல, आप अपने बल में தேவ பலத்தில் परमेश्वर की நாம் सामर्थ्य சார்ந்து நம்ம இருக்க வேண்டும். हमें रहना है। ஹalleluya. हालेलुया। தேவ பலத்தில் சார்ந்து இருக்கும் பொழுது परमेश्वर की सामर्थ्य पर बना கர்த்தர் பெரிய रहेंगे, விடுதலை அவர் கொடுப்பார். परमेश्वर हमें बड़ा छुटकारा देगा। ஹalleluya. हालेलुया। அப்போஸ்தலர் 1:8 சொல்லப்பட்டு இருக்கிறது, प्रेरितों के काम पहला अध्याय 8वां वचन में कहा गया பரிசுத்த है, ஆவியிடத்தில் வரும் பொழுது जब पवित्र आत्मा तुम पर आएगा, நீங்கள் பலன் அடைந்து तुम बल पाओगे, எருசலேமிலும் यरूशलेम में, யூதேயா முழுவதிலும் यहूदिया में, சமாரியாவிலும் समरी में, பூமியின் கடைசி பரியந்தமும் पृथ्वी के आखिरी छोर எனக்கு तक சாட்சிகளா இருப்பீர்கள். मेरी गवाही ठहरोगे। கர்த்தர் நமக்கு பலன் परमेश्वर हमारी बल है, சொல்லப்பட்டு இருக்கிறது, नहीं नहीं, பரிசுத்த ஆவியானவர் நமக்கு பலனை கொடுக்கிறவர் அவர். पवित्र आत्मा हमें जो सामर्थ देता है। ஹalleluya. हालेलुया। பரிசுத்த ஆவி ஒரு தேவனுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்கும் பொழுது जब पवित्र आत्मा आपके अंदर है, நாம் பலன் அடைவோம். हम सामर्थ पाएंगे। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। அது எருசலேமிலும் उस यरूशलेम, யூதேயா முழுவதிலும் सारे यहूदिया में, சமாரியாவிலும் सामरी में, பூமியின் கடைசி பரியந்தமும் पृथ्वी के छोर तक எனக்கு சாட்சிகளா இருப்பீர்கள். मेरे गवाही होंगे। ஆம். हाँ, பரிசுத்த ஆவியானவர் பலப்படுத்துகிறவர். पवित्र आत्मा में बल देता है। 2 தீமோத்தேயு 1:7 சொல்லப்பட்டு இருக்கிறது, दूसरा तीमुथियुस पहला अध्याय 7 वचन में कहा தேவன் है, நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் परमेश्वर ने हमें भय की नहीं, பலமும் सामर्थ, அன்பும் प्रेम, தெளிந்த புத்தியில் ஆவியை அவர் கொடுத்திருக்கிறார். संयम की आत्मा दिया है। ஹalleluya. हालेलुया। பயத்தை கொண்டு வருகிறவன் சாத்தான், भय को लेके आने वाला शैतान है, பயத்தை கொண்டு வருகிறவன் பிசாசு. भय को लेके आने वाले शैतान அவன் है। நமக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கவில்லை, परमेश्वर ने हमें भय की आत्मा नहीं ஒரு दिया, பலமுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார், उसने सामर्थ के ऊपर आत्मा தெளிந்த दिया புத்தியில் ஆவியை और கொடுத்திருக்கிறார். एक संयम की आत्मा दिया है। தேவனுடைய பிள்ளைகளே, प्रभु के जनों, உங்களுக்குள்ளார பரிசுத்த ஆவியானவர் आपके अंदर रहने वाला पवित्र आत्मा ஒவ்வொரு நாளும் हर एक दिन எழுப்பி பிரகாசிக்கும்படியாக उत्तर प्रकाशित होने के நீங்கள் लिए அதை தீமுட்டி எழுப்ப வேண்டும். आप उन्हें जो मशाले लगाकर जलाना चाहिए। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। நீங்க அப்படி எழுப்பும் பொழுது आप उठते समय நீங்க புது பலத்தால் அடைந்து आप नए बल पाकर இந்த உலகத்துல इस दुनिया में சாட்சிகளை வாழும்படியாக जो गवाही बनकर கர்த்தர் உங்களுக்கு ஒரு கிருபையை கொடுப்பாராக. परमेश्वर का आपको अनुग्रह करे। ஹalleluya. हालेलुया। கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर आप सबको आशीष கர்த்தர் करे। உங்களை இந்த வசனத்தின் மூலமாக, इस वचनों के இந்த द्वारा, வாக்குத்தத்த வசனத்தின் மூலமாக प्रतिज्ञा वचन के அவர் द्वारा உங்களை ओ प्रभु அவர் आपको வழி நடத்துவாராக. आपको मार्ग இந்த दिखाए। வசனம் சொல்லப்பட்டு இருக்கிறது, और वचन कहा गया அவர் है, தம்முடைய ஜனங்களை மிகவும் பழுக பண்ணி वो अपने लोगों को बहुत बढ़ाएगा, அவருடைய சத்துருக்களை பார்க்கிலும் वो अपने शत्रुओं से அவர்களை பலவான்களாக்கினார். और उन्हें अधिक बलवंत करेगा। Praise the Lord. முதலாவதாக पहला ஒரு உபத்திரவத்துல एक तकलीफ में, ஒடுக்கத்துல दुख में கர்த்தர் நம்மளை பழுக பெருக பண்ணுவார். परमेश्वर हमें बढ़ाएगा। இரண்டாவதா பார்க்கும் பொழுது दूसरा हमने देखा, நாம் சத்துருக்களை கண்டு பயப்படாதபடிக்கு शत्रुओं को देख के न डरते நாம் हुए விசுவாச அறிக்கை நம்ம காலை போல நம்ம செய்ய வேண்டும். जो गालिब के समान विश्वास का शब्द कहना चाहिए। மூன்றாவதாக பார்க்கும் பொழுது तीसरा हम देखें, சத்துருக்களை பார்க்கிலும் பலவான்களாக வேண்டும் என்றால் शत्रु से भी
बढ़कर हमें जो बलवंत होना தேவனுடைய सामर्थ्य होना பலத்தை है। நம்ம சார வேண்டும். परमेश्वर की सामर्थ्य पर भरोसा रखना चाहिए। ஹalleluya. हालेलुया। அவரை சார்ந்து வாழும் பொழுது उसकी सामर्थ्य पर भरोसा சத்துருக்களை பார்க்கிலும் शत्रुओं से கர்த்தர் நம்மளை பலவான்களாக்குவார். परमेश्वर में अधिक ताकत அதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். इसीलिए प्रेरित पौलुस कहता என்னை है பலப்படுத்த கிறிஸ்துவினாலே मुझ में सामर्थ्य देने वाले எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. मैं उसमें सब कुछ कर सकता கர்த்தர் हूँ। உங்களை பலவான்களாக்குவார். परमेश्वर आपको सामर्थ्य உங்களுக்கு बनाएगा। முன்பதாக परमेश्वर आपको உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவருக்கு முன்பதாக पवित्र आत्मा के सामने எல்லாவற்றையும் செய்வதற்கு सब कुछ करने அவர் में உங்களை பலப்படுத்துவார். वो आपको सामर्थ्य இதை देगा। கண்டு பயப்படாதீர்கள், कोई भी कार्य को देख के मत डरिए, கலங்காதங்க. चिंता मत தேவ कीजिए। சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. परमेश्वर के पास सौंप உங்களுக்கு दीजिए। அழுத்தம் செய்து वो आपके लिए युद्ध பெரிய करेंगे। விடுதலையும் आपको बड़ा பெரிய छुटकारा, ரட்சிப்பையும் बड़ा இந்த उद्धार மாசத்துல इस महीने உங்களுக்கு அவர் கட்டளையிடுவார். आपको महीने देगा। ஹalleluya. हालेलुया। நம்ம கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாமா? आग बंद करके प्रार्थना கர்த்தர் करें। பேசின வார்த்தைகளுக்காக जैसा वचन प्रभु ने हमसे बात இந்த किया, மாசத்துல நல்ல வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். परमेश्वर हमें इस महीने अच्छा प्रतिज्ञा யார वचन दिया। விசுவாசத்தோடு வாக்குத்தத்தை பெற்றுக் கொள்கிறீர்களோ जो विश्वास से इस प्रतिज्ञा को आप लोगे, அவர் கர்த்தர் நிறைவேற்றுவார். आपको परमेश्वर उनको அவர் पूरा தம்முடைய करेगा। ஜனங்களை மிகவும் பழுக பண்ணி वो अपनी प्रजा को गिनती में बहुत அவருடைய बढ़ाएगा சத்துருக்களை பார்க்கிலும் और उनके शत्रुओं से அவர்களை பலவான்களாக்குவார். अधिक बलवंत நாம் करेगा। ஜெபிக்கலாம். हम प्रार्थना करें। எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, हमसे अधिक प्रेम करने वाले पिता, இந்த மாசத்தின் முதல் ஓய்வு நாளுக்காக நாங்கள் इस ஜெபிக்கிறோம். महीने के पहले संडे के लिए हम आपके पास எங்களுக்கு आए। கொடுத்த இந்த வாக்குத்தத்தத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. आपने हमें दिया हुआ इस प्रतिज्ञा वचन के लिए हम प्रार्थना करते வானமும் हैं। பூமியும் ஒளிந்து போனாலும் आकाश और पृथ्वी टल என் जाएगा வாக்குத்தத்தங்களோ மாறாது சொல்லப்பட்டு और இருக்கிறதே. मेरा वचन कभी नहीं टलेगा कहा ஒளிந்து போகாண்டு சொல்லப்பட்டு இருக்கிறதே. कभी नहीं टलेगा करके ஒரு कहा। வார்த்தையில ஜீவன் இருக்கிறது. आपके वचन में जीवन है, ஒரு வார்த்தையில வல்லமை இருக்கிறது. आपके वचन में सामर्थ ஒரு है, வார்த்தையில சுகம் இருக்கிறது. आपके वचन में चंगाई இந்த है। 7வது மாசத்துல इस 7वें महीने முதல் में ஓய்வு நாளில इस पहला இந்த संडे வாக்குத்தத்தங்களுடைய பிள்ளைகளுக்கு நிறைவேறும்படியாக நாங்கள் इस ஜெபிக்கிறோம். प्रतिज्ञा वचन को पूरा हो, ஆண்டவரே பலப்படுத்துங்க. उन्हें बलवंत कीजिए, எல்லா பயத்தை மாற்றுங்க. सारा भय दूर कीजिए, பிள்ளைகளை பழுக பண்ணும்படியாக ஜெபிக்கிறேன். बच्चों को अधिक बढ़ाइए, ஆண்டவரே சோதனை நீர் கூட இருக்கும்படியாக ஜெபிக்கிறேன். आप उनके संग रहिए, கவலை எல்லாம் மாறட்டும், सारी चिंता दूर हो, பாரங்கள் எல்லாம் மாறட்டும். सारी बोझ दूर हो, துன்பங்கள் மத்தியில, कष्ट के बीच में, அவமானங்கள் மத்தியில, अपमान के बीच में, பலவீனத்தின் மத்தியில, कमजोरी के बीच में, வியாதிகள் மத்தியில बीमारियों के बीच யாரெல்லாம் में, கடந்து போய் கொண்டு இருக்கிறார்களோ जो कोई इसमें जो सफर कर रहे हैं, அவர்களை பலப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன். प्रभु आप उन्हें छुड़ा दीजिए। தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் परमेश्वर ने हमें भय की नहीं, பலமும் सामर्थ्य தெளிந்த புத்தி ஆவியை கொடுத்த और வசனத்தின்படியாக संयमी की आत्मा दी है। பிள்ளைகளுக்கு தெளிந்த புத்தியை கொடுங்க ஆண்டவரே. अपने बच्चों को अच्छा साफ बुद्धि ஒரு दीजिए, பலத்தின் ஆவியை கொடுங்க ஆண்டவரே. सामर्थ दीजिए, பயத்தை எடுத்து போடுங்க. सारा भय को दूर மரணத்தை कीजिए, குறித்த பயத்தை எடுத்து போடுங்க. मृत्यु का भय दूर कीजिए, ஆண்டவரே சொல்லி எதிர்காலத்துக்கு அந்த பயத்தை எடுத்து போடுங்க. भविष्य के बारे में जो भय है दूर பிள்ளைகளுக்கு कीजिए, ஒரு நிச்சயத்தை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். बच्चों को एक परमेश्वर सच्चाई दीजिए, ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறேன். एक आशीष उन्हें இந்த दीजिए, தேவையை சந்தித்து கொடுங்கப்பா. आप उनकी जरूरत को पूरा ஒவ்வொரு कीजिए, வீடுகளிலும் हर एक के घरों உங்களுடைய पर வல்லமை இறங்குவதாக. आपकी सामर्थ्य உங்களுடைய उतरे, இரக்கமுள்ள கரங்கள் இறங்கும்படியாக ஜெபிக்கிறேன். आपकी दयालु हाथ उन पर उतरे, உங்களுடைய வலதுகரம் பராக்கிரம் செய்கிறமையா. आपके दाहिने हाथ हमें जो परमेश्वर बड़ा அந்த करती है, பராக்கிரம் கை கரத்தால वो पराक्रम करने वाली உங்களுடைய हाथों பிள்ளைகளை से உயர்த்தும்படியாக ஜெபிக்கிறேன். अपने बच्चों को ऊंचा எந்தெந்த कीजिए, குடும்பத்துல சமாதானம் இல்லையோ, जिन जिन घर पे शांति नहीं है, சமாதானத்துக்காக போராடி கொண்டு இருக்கிறார்களோ, जो शांति के लिए लड़ाई कर रहे தேவன் हैं, தம்முடைய ஜனத்திற்கு பலன் கொடுத்து परमेश्वर अपने बच्चों को बल அவர்களுக்கு देगा, சமாதானம் அருளி उन्हें शांति ஒரு देगा, ஆசீர்வாத வசனத்தின்படியாக उन्हें आशीष देगा ஒரு करके பிள்ளைகளுக்கு कहा, சமாதானத்தை அருளும்படியாக उन्हें ஜெபிக்கிறேன். शांति देकर उन्हें आशीष ஆண்டவரே कीजिए, என் தேவன் தாமே परमेश्वर பிள்ளைகளுக்கு சமாதானத்தை கட்டளையிடுங்க. उन्हें शांति दीजिए, நிரந்தரமான சமாதானத்தை கொடுங்க ஐயா. अनंत काल का शांति ஒரு दीजिए, அற்புதம் செய்யும்படியாக நாங்கள் एक ஜெபிக்கிறோம். अद्भुत काम कीजिए, எங்க தேசத்துக்காக हमारे ஜெபிக்கிறேன். देश के लिए எங்க प्रार्थना தேசத்தை करें, ஆசீர்வதிங்க. हमारे देश को आशीष இந்த कीजिए, கொரோனா வைரஸ்ல இருந்து इस कोरोना वायरस எங்க से தேசத்திற்கு விடுதலை கொடுங்க ஐயா. हमारे देश को छुटकारा ஐயா दीजिए, ஜனங்கள் பயந்து கொண்டு இருக்கிறாங்க. लोग डरते बैठे हैं, வியாதியோடு கூட இருக்கிறாங்கப்பா. बीमारी में है யாரெல்லாம் प्रभु, வியாதியில போராடி கொண்டு இருக்கிறாங்களோ, जो बीमारी से लड़ाई कर கொரோனா रहे हैं, வைரஸ்னால ஆஸ்பத்திரி அட்மிட்டா இருக்கிறாங்களோ, कोरोना वायरस से जो हॉस्पिटल में एडमिट है, வென்டிலேட்டர்ல உயிருக்காக போராடி கொண்டு இருக்கிறாங்களோ, वेंटिलेटर में
में अपनी जान की तड़प में ஆக்ஸிஜனுக்காக போராடி கொண்டு இருக்கிறாங்களோ ऑक्सीजन के लिए तड़प रहे हैं இயேசுவின் நாமத்தினால यीशु मसीह के नाम அவருடைய से சரீரங்களில उनके शरीर அவருடைய में நுரையீரல்களில उनके जो परमेश्वर लंग्स இப்பொழுதே में अभी இப்பொழுதே अभी ஒரு ஜீவன் இறங்குவதாக परमेश्वर आपका जीवन उतरे ஒரு வல்லம் இறங்குவதாக सामर्थ उतरे செயல்படாத நுரையீரல் எல்லாம் जो काम नहीं करने वाले फेफड़ों पर இப்பொழுது செயல்படுவதாக अभी काम करे இப்பொழுது சுவாச காற்றுகள் உள்ள பிரவேசிப்பதாக अभी उनका श्वास उनका अंदर प्रवेश உங்களுடைய करे வல்லம் இறங்குவதாக आपका सामर्थ பூர்ண उतरे சுகத்தை கட்டளையிடுவீராக पूरी तरह चंगाई दी சபைகள் திறக்கப்படட்டும் कलीसिया खुले இந்த जाए கம்பெனிகள் सारी திறக்கப்படட்டும் कंपनियां खुल जाए வியாபாரங்கள் எல்லாம் பிள்ளைகள் செய்யட்டும் ஐயா धंधा सब अपने बच्चे தேசத்தில் करें ஒரு ஆசீர்வாத கட்டளையிடும்படியாக देश ஜெபிக்கிறேன் में बड़ी आशीष दी மகாராஷ்டிரா மாநிலத்துக்காக ஜெபிக்கிறோம் महाराष्ट्र राज्य के लिए சுமார் प्रार्थना 12 கோடி ஜனங்கள் இருக்கிறாங்க 12.5 करोड़ இவங்க के लोग ரட்சிப்புக்காக हैं நாங்கள் கெஞ்சுகிறோம் इनके उद्धार के लिए गिड़गिड़ा அப்பா ஒருவர் கூட एक भी व्यक्ति நரகத்துக்கு போய் விடக்கூடாது ஆண்டவரே नरक में न ஒரு जाए பாவி கூட கெட்டு போக கூடாது एक ஆண்டவரே भी पापी परमेश्वर नाश न நாங்கள் हो உத்தரவாதத்தோடு கூட हम उनके परमेश्वर लेकर அப்பா நாங்கள் உங்களுக்கு ஜெபிக்கிறோம் ஐயா हम उनकी जिम्मेदार लेकर இந்த प्रार्थना 12 கோடி करते பேரையும் हैं ஆண்டவரே 12.5 करोड़ சிலுவைகளை கொண்டு வாங்க ஐயா क्रूस की छांव में ஒரு ले आते எழுப்புதல் இந்த மாநிலத்தை தாங்க हैं बेदारी को எங்க दीजिए தான மாவட்டத்துக்காக हमारे ஜெபிக்கிறோம் ताना शहर के लिए இங்க प्रार्थना பரவி கொண்டு இருக்கிறதா இந்த கொரோனா வைரஸுக்காக ஜெபிக்கிறோம் फैलने वाली कोरोना वायरस के लिए प्रार्थना करते இயேசுவின் हैं நாமத்தினால यीशु के नाम से இம்மட்டும் अभी அந்த से வியாதி நிற்பதாக रुक जाए இதற்கு மேல அது பலன் கொள்ளாது इसके ऊपर प्रबल न करे சத்துருக்களை பார்க்கிறோம் शत्रुओं से தம்முடைய ஜனங்களே अपने लोगों को பலவன்கள் ஆக்க வேண்டும் சொன்னீரே आपने बलवंत करूंगा இந்த करके சத்துருவா कहा। இருக்கிற ये शत्रु जो இந்த है பொல்லாத பலவீனப்படுத்துகிற ஆவி ये बीमारी को बढ़ाने वाली இந்த आत्मा கொரோனா வைரஸ் ஆவிய ये कोरोना वायरस की आत्मा கட்டுகிறோம் बांधते அது हैं பலவீனம் அடைவதாக कमजोर हो जाए அது பலவாண்டு எழும்பாதபடிக்கு वो बलवंत ना होते हुए இயேசுவின் நாமத்தினால यीशु के नाम से நிர்பலமாக்குகிறோம் हम उसे मिठा दें। எல்லாரையும் ஆசீர்வதிங்க सभी को आशीष எல்லா दें। பிள்ளைகளையும் தாழ்த்துகிறோம் सभी बच्चों को हम नमन சபையின் करते हैं। பிள்ளைகளை ஆசீர்வதிங்க कलीसिया के बच्चों को हम இதை आशीष கேட்டுக்கொண்டு दें। இருக்கிற इसे सुनने वाले யாரா இருந்தாலும் चाहे जो कोई हो, அவர்களை உயர்த்தும்படியாக நாங்கள் उन्हें आप செபிக்கிறோம் ऊंचा कीजिए தேவனா மகிமைப்படட்டும் परमेश्वर की नाम महिमा हो எல்லாரையும் தாழ்த்துகிறோம் सभी को आशीष कीजिए ஆசீர்வதியும் आशीष कीजिए இயேசுவின் ஜெபங்களை ஜீவன் நல்ல பிதாவே यीशु मसीह के नाम से मांगते पिता ஆமென் आमीन நாம் சேர்ந்து சொல்லுவோம் हम मिलकर कहेंगे என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி முழுவதுமே பரிசுத்த நாமத்தை சோதரி என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி கர்த்தர் சகல உபகாரங்களை மறவாதே ஆமென் हिंदीல சொல்லுவோம் मेरे मन यहोवा को धन्य कर हे मेरे मन उसके पवित्र नाम को धन्य कर हे मेरे मन यहोवा को धन्य कर उसने कि वो सारे उपकार को कभी ना भूलना आमेन हालेलुया 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 God bless you கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக எல்லாருக்கும் சோதரி